சோத்தரிக்கிறோம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். பரிசுத்த பிதாவே சோத்திரம். வல்லவரே சோத்திரம். என் நேசரே சோத்திரம். எபினேசரே சோத்திரம். கண்டு விசுவாச விட காணாமல் விசுவாச பாக்கியவான் சொன்னவரே சோத்திரம். அழகுள்ளவரே சோத்திரம். பூர்ண சர்க்குனேரே சோத்திரம். நித்திய பிதாவே சோத்திரம். சத்திய ஜோதியே சோத்திரம். வாழ்வின் வழிகாட்டியே சோத்திரம். வாக்குத்தத்தம் தந்தவரே சோத்திரம். வாக்கு மாறாதவரே சோத்திரம். தாயின் கருவில் தேர்ந்தெடுத்தவரே சோத்திரம். தாயின் கருவில் ஆண்டவரை முன் குறித்தவரே துதிக்கிறோம். வல்லவரே துதிக்கிறோம். நல்லவரே துதிக்கிறோம். காப்பவரே துதிக்கிறோம். காண்பவரே துதிக்கிறோம். இருக்கிறவரே துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமது பிரசனம் இந்த இடத்திலே ஆண்டவரே, உமது பிரசனம் இந்த இடத்திலே ராஜா. பலவீனங்கள் வெளியகன்று போகட்டும். தேவையில்லாத கிரியைகள் வெளியகன்று போகட்டும். உன் வாய் அகலமா திறந்து துதி, அதை நான் நிரப்புவேன் சொன்னவரே, அன்பின் ஆண்டவரே துதிக்கிறோம். ராஜாதி ராஜாவே துதிக்கிறோம். பரிசுத்த பிதாவே துதிக்கிறோம். இந்த இடத்திலே உமது பிரசனம், இந்த இடத்திலே உமது பிரசனம், உமது அன்பின் பிரசனம், நாங்கள் ஒவ்வொருவரும் உணரத்தக்க பிரசனம். ஏனோ தானோ என்று இல்லாதபடி வானம் சிங்காசனம் பூமி பாதபடி என்று சொன்னவரை பணிந்து கொள்ள ஓடி வந்து இருக்கிறோம் ராஜா. இந்த நேரம் வீணா போகக்கூடாது ராஜா. இந்த நேரம் வீணா போகக்கூடாது ராஜா. வல்லவரே துதிக்கிறோம். நல்லவரே துதிக்கிறோம். காப்பவரே துதிக்கிறோம். காண்பவரே துதிக்கிறோம். எத்தனையோ பேர் ஆண்டவரே இந்த நாள் காணல ராஜா. எத்தனையோ பேர் ஆண்டவரே சபையிலே என்று கஷ்டப்படுறாங்கப்பா. எத்தனையோ பேர் ஜெபிக்க போக முடியலேன்னு இருக்கிறாங்க ராஜா. எங்களுக்கு இந்த இடத்தை கொடுத்தவரே சோத்திரம். ஜெபிக்க கொடுத்தவரே சோத்திரம். நாவை கொடுத்தவரே சோத்திரம். சுவாசத்தை கொடுத்தவரே சோத்திரம். அதற்கு மேலாக உண்மை துதிக்கிற இந்த துதியை கொடுத்தவரே சோத்திரம். அன்பின் தகப்பனே, உண்மை ஆண்டவரை நினைத்தால் அப்பா அவர்கள் துதிக்காம இருக்க மாட்டாங்க ராஜா. ஜெபிக்காம இருக்க மாட்டாங்க சுவாமி. உன் சமூகத்துக்கு வராம இருக்க மாட்டாங்க சுவாமி. தகப்பனே, அவர்கள் செய்த அப்பா காரியங்களை, நீர் செய்த காரியங்களை அவர்கள் நினைக்கும் போது தகப்பனே உம்மை துதிப்பார்கள் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, அப்பா இதோ நான் இப்படி துதிக்கிறேன் என்றால் என்னை நிற்க வைத்தவர் நீர் ஆண்டவரே. அப்பா இதோ ஆண்டவரே, ஒரு மாதமாக என்னால் அப்பா இப்போ இல்லை ஐயா 2011 சுவாமி அப்பா என்னால் ஜெபிக்க முடியாத ஒரு மாதம் ஒரு வார்த்தை பேச முடியாமல் இருந்தது ஆண்டவரே. ஒரு மாதம் தூங்க முடியாமல் இருந்தது. அப்படிப்பட்டவளை தூக்கி எடுத்துக்கொண்டு வந்து உம் சமூகத்தில் நிற்க வைத்து துதி என்று துதிக்க அப்பா என்றதை துதிப்பேன் சொல்லும் போது இதை சொல்லி துதி அவர்கள் துதிப்பார்கள் என்று சொன்ன வாய்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா துதிக்கும் போது விடுதலை உண்டாகும் ஆண்டவரே. துதிக்கும் போது ஜெயம் ஆண்டவரே. அதை துதித்து நான் பெற்றுக் கொண்டேன் ஆண்டவரே. ஆவியானவரே, துதியின் மகிமை பெரியது ராஜா. துதியின் மகத்துவம் பெரியது ராஜா. அப்பா பவுல் சீலா சிறையிருப்பை துதித்த தேவன் அல்லவா? மகிமையின் ராஜா நீர் அல்லவா? மகத்துவத்தின் ஆண்டவர் நீர் அல்லவா? எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் நான் கண்டேன் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையை சாட்சியாக நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உம்மை மகிமைப்படுத்துகிறேன். துதிக்கு பாத்திரரே, துதியில் மயங்கிறவரே, இருக்கிறவரே உமது பிரசனம் இந்த இடத்திலே ராஜா. வல்லவரே, நல்லவரே, போதுமானவரே, அன்பு நிறைந்தவரே, அன்புக்குரியவரே, அருமை இரட்சகரே, வல்லவரே, அன்பின் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, அப்பா உன் வாய் அகலமா திறந்து துதி சொன்னீரே. நன்றியோடு சோத்தரிக்கிறோம். துதிக்கிறோம். அப்பா சுவிகார புத்தி ஆவி தந்தவரே. அப்பா பயப்படாதே, திகையாதே, நானே உன் தேவன் என்று சொன்னீரே. அப்பா நான் நிற்பதம் நிர்மல மகாமலபுரம் உம்மை சுத்த அன்பின் கிருபை ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துறோம் தகப்பனே. ஆமென் ஆமென் ஆமென். ஆட்கொள்ளும் ஐயா அபிஷேகியும் அனல் மூட்டும் ஐயா அனல் மூட்டும். ஆட்கொள்ளும் ஐயா அபிஷேகியும் அனல் மூட்டும் ஐயா அனல் மூட்டும். தூய ஆவியே, அன்பினாவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா. வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே. வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே. அப்பா வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே. அப்பா வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே. அன்பின் பரலோக தேவனே, அப்பா
எங்கள் தோக ஜெபத்தை உங்கள் சமூகத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் ராஜா. துவக்கம் முதல் முடிகிற வரை சுவாமி நீங்களே நடத்துவீராக தகப்பனே. பரலோக தேவனே, சங்கீத பகுதிக்காக வருகிறேன் ராஜா. சங்கீத வாசிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் சுவாமி. ஒவ்வொரு வார்த்தையும் நாங்கள் உணர்ந்து வாசிக்க கிருபை செய்வீராக ராஜா. ஏனோ தானோ என்று இல்லாதபடி தேவனே, அதை வாசிக்கும் போது ஒருமனப்பட்டு நாங்கள் அதை தியானித்து ஆண்டவரே அப்பா உதவி செய்யுங்க சுவாமி. அந்த வார்த்தைகளை வாசிக்க கிருபை செய்யுங்க ராஜா. ஆராதனை பகுதிக்காக வருகிறேன் ராஜா. ஆராதனை செய்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. உமது அபிஷேகம் இறங்கட்டும் ராஜா. பாடும்போது தேவ பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த கூடாரம் முழுவதும் சுவாமி உமது பிரசனத்தால் நிரப்பிடுவீராக ராஜா. அன்பின் ஆவியானவரே, துதிக்கிறோம் அப்பா, சோத்தரிக்கிறேன் தகப்பனே. ஆராதனை பகுதியின் போது ராஜா ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. பாடும்போது அந்த பாடலின் அபிஷேகம் ராஜா மற்றவர்களை பற்றி பிடிப்பதாக ராஜா. அக்னி ஜுவாலை ஆண்டவரே, இந்த அட்டம் முழுவதும் ஆண்டவரே அக்னிமயமாக நடத்துவீராக ராஜா. உன் பாதம் ஒப்பு கொடுத்து நன்றியோடு ஜெபிக்கிறேன் ராஜா. வார்த்தை பகுதிக்காக வருகிறேன் ராஜா. வார்த்தை கொண்டு வருகிற ஆண்டவரே தாசரை உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நான் அந்த வார்த்தை ஆண்டவரே உயிருள்ள வார்த்தைகள் ராஜா. அதை இன்னும் எங்களுக்கு உமக்காக அப்பா நிற்கும்படி கிருபை செய்வீராக ராஜா. அந்த வார்த்தையை இன்னும் வளரவும் தேரவும் ஓடவும் கிருபை செய்வீராக அப்பா. பலன் இல்லாத வேலையில் அந்த வார்த்தைகளை பலப்படுத்திட்டோம் ஆண்டவரே. திடனில்லாத வேலையில் அது திடப்படுத்திட்டோம் ஆண்டவரே. நாணயத்தில் குறைவுள்ளவளாக போகும்போது ராஜா நாணயத்தை தந்து வார்த்தை எங்களை தேய்ச்சி நடத்திட்டோம் சுவாமி. அது கை கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அன்பின் பாலோ ராஜா ராஜனை திருவந்து பகுதிக்காக வருகிறேன் தகப்பனே. அப்பா திருவிருந்த ஆண்டவரே அப்பா, நாங்கள் அபத்திரமா எடுக்காதபடி எங்கள் வாலிப பிள்ளைகளையும் எங்களையும் வெறுமையாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு கணம் எங்கள் பாவ குற்ற குறைகள் எல்லாம் மன்னித்து ராஜா உங்கள் ரத்தத்தால் கழுவி சுதிகரித்து அப்பா நாங்கள் ஆண்டவரை முழு உள்ளத்தோடு ஆண்டவரை பயபக்தியோடு நாங்கள் எடுக்க கிருபை செய்வீராக அப்பா. உன் பாதம் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் சுவாமி. சாட்சி பகுதிக்காக வருகிறேன் தகப்பனே. அப்பா தகப்பனே, ஆவியானவரே உமது நாமம் மகிமைப்படி செய்வீராக. உம்ம நாமம் மகிமைப்படும்படி அப்பா ஒவ்வொரு வாழ்க்கையிலும் செய்த காரியங்கள் வெளிப்படும்படி அதை இன்னும் அநேக விசுவாசிகள் பார்க்கும்போது பெரிய அதிசயம் அற்புதம் செய்வீராக ராஜா. நன்றி அப்பா. காணிய பகுதிக்காக வருகிறேன் அப்பா. கொடுக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆண்டவரே அப்பா ஆசீர்வதிங்க சுவாமி. திறந்து கொடுக்க கிருபை செய்வீராக. அவர்கள் கொடுக்கும் போது தேவையெல்லாம் சந்திக்கப்பட, சபையின் தேவையெல்லாம் சந்திக்கப்பட அப்பா கிருபை செய்வீராக ராஜா. கொடானு கொடிய நன்றி ஆண்டவரே அப்பா. எங்கள் ஆண்டவர் ஆவிக்குரிய தகப்பன்மார் 2 பேரையும் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் ராஜா. ஆவியானவரே 2 பேரையும் ஆசீர்வதியம். 2 குடும்பங்களையும் ஆசீர்வதியம். தேவையெல்லாம் சந்தியம். நீர் பெரிய பெரிய காரியம் செய்து கொண்டு இருப்பதற்காக நன்றி அப்பா. அவர்களுடன் போகும்போதும் வரும்போதும் கூட இருந்து வழி நடத்துவீராக ராஜா. உங்கள் குடும்பம் சந்திக்கும் போதும் ஆத்மா சந்திக்கும் போதும் ராஜா நீர் கூட இருந்து உங்கள் நாமம் அப்பா எளியோடு இருந்த தேவன் இவர்களோடு இருந்து வழி நடத்துவீராக ராஜா. இன்னும் அதிகமாக ஓடுற மான் கால்களை தருவீராக. சுகபலன் தருவீராக. ஆரோக்கியத்தை தருவீராக தகப்பனே அப்பா. வாழ் வயதை கூட்டி தருவீராக ராஜா. உங்கள் நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று அப்பா நாங்கள் வெறுமையாக எங்களை ஒப்பு கொடுத்து நன்றியோடு ஜெபிக்கிறோம் தகப்பனே. அன்பின் ஆண்டவரே, இந்த நாள் முழுதும் ஆண்டவரே ஒவ்வொரு ஆராதனை பகுதி ஒப்பு கொடுக்கிற ராஜா. அப்பா உலகம் முழுதும் நடக்கிற ஆராதனை ஒப்பு கொடுக்கிற ராஜா. துவக்கம் முதல் முடிகிற வரை நடந்த ஆராதனைகள், நடக்க இருக்கிற ஆராதனைகள் அனைத்து ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் சுவாமி அப்பா. இதோ எங்கள் இயேசுவின் சீசர் அக்னி சபையை ஆண்டவரை இளைஞர்கள் இருக்கிற சபையும் இங்கே இருக்கிற சபையும் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் ராஜா. தகப்பனே, நீங்கள் ஆசீர்வதிங்க. நீங்கள் ஆளுகை செய்யுங்க. நீங்கள் அசைவாடுங்க. நீங்கள் பலுகை பெருக செய்வீராக. மனுஷனால் ஒன்றும் கூடாது ராஜா. உம்மால் எல்லாம் கூடும் ராஜா. அப்பா நீர் ஆண்டவரை செய்கிற காரியம் பெரியவைகளும் அது பயங்கரமாக இருக்கும் சுவாமி. அப்போ 2 சபையும் இயேசுவின் நாமத்தினால ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் ராஜா. அப்பா வந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ஆத்மா ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. தடைகளை நீக்கி கொண்டு வந்து நேரத்தோடு சேர்ப்பீராக ராஜா. அப்பா வந்து இருக்கிற ஆத்மாலாம் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. வந்தவர்கள் வந்த வண்ணமாக போகாதபடி தேவாதி தேவனே உங்கள் நாமம் மகிமைப்படும்படி ராஜா. அவர்கள் இங்கேருந்து போகும்போது அப்பா சந்தோஷத்தோடு செல்ல கிருபை செய்வீராக. துக்கத்தோடு வந்தவர்கள் சந்தோஷத்தோடு செல்ல கிருபை செய்யுங்க. சமாதானம் இல்லாத வந்தவர்கள் சமாதானத்தோடு போக கிருபை செய்யுங்க அப்பா. பிரச்சனையோடு வந்தவர்கள் அப்பா பிரச்சனை எல்லாம் நீங்கி அப்பா உமது வார்த்தை அவர்கள் இருதயத்தில் சுமந்து கொள்ள கிருபை செய்யுங்க ராஜா. அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்திங்க. ஒவ்வொரு தேவையும் சந்திங்க. ஒவ்வொரு ஆத்துமாக்கள் ஏனோ தானே என்று வராதபடி தேவாதி தேவனே இந்த இடத்தில் வந்துட்டு போனவர்கள் சமாதானத்தோடு செல்ல கிருபை செய்வீராக ராஜா. போன வாரம் முழுதும் ஆண்டவரே இதோ இந்த நாள் வரைக்கும் எங்களை கண்ணின் மணி போல காத்தே தேவனே. இதோ அப்பா ஒவ்வொரு ஆத்துமாவையும் ஒப்பு கொடுத்து நன்றியோடு ஜெபிக்கிறேன் அப்பா. இயேசுவின் நாமத்தினால ஒப்புக ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சங்கீத புஸ்தகம் 62 பக்கம் 707. தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. அவரால் என் ரட்சிப்பு வரும். நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? நீங்கள் அனைவரும் சங்ககரிக்கப்படுவீர்கள். சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள்.
என் ஆத்மாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். என் இரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. கீழ்மக்கள் மாயையும் மேன்மக்கள் பொய்யுமாமே. தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லோரும் மாயையிலும் லேசானவர்கள். தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது என்பதே. கிருபையும் உம்முடையது ஆண்டவரே. தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலனளிக்கிறீர். ஆமென். உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே, உம்முடைய மகிமை ஆண்டவரே, தெய்வீக அபிஷேகம் ஆண்டவரே நிரம்புவதாக. நன்றி அப்பா, நன்றி 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 செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா. அரவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நலலாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். அரவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நலலாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். அரவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நலலாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். அரவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நலலாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் இயேசு வெற்றி சிறந்தார். கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் இயேசு வெற்றி சிறந்தார். கண்ணீரை மாற்றி நம்மை காலமெல்லாம் மகிழ செய்தார். கண்ணீரை மாற்றி நம்மை காலமெல்லாம் மகிழ செய்தார். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். கிறிஸ்துவை நம்பினதால் பிதாவுக்கு பிள்ளையானோம். கிறிஸ்துவை நம்பினதால் பிதாவுக்கு பிள்ளையானோம். அப்பாடு கூப்பிடப்பட்டோம், ஆவியால நிரப்பப்பட்டோம். அப்பாடு கூப்பிடப்பட்டோம், ஆவியால நிரப்பப்பட்டோம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். அரவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நலலாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். ஹல்லேலூயா. அரவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நலலாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். நன்றி 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 ராஜா. நன்றி தகப்பனே, நன்றி ஆவியானவரே. ஆண்டு தகப்பனே அப்பா, உம்மை உயர்த்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உன் நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறோம் ஐயா. அப்பா நீர் மகா பரிசுத்தமுள்ள தேவன். வானத்துக்கு நீர் அதிபதி ராஜா. முடிவில்லாத ராஜ்யத்தை கொண்டு வர வல்லவர் அப்பா. அப்பா நீர் பொறுமை உள்ளவர் ஆண்டவரே. எங்களை அதிகமாக நேசிக்கிறவர் ஆண்டவரே. உண்மை உள்ளவரே. ஓ நன்றி நன்றி. தேவ அபிஷேகத்துக்காக நன்றி ஆண்டவரே. உடைய பிரசன்னத்துக்காக நன்றி ராஜா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ நன்றி 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 நன்றி. வல்லமை உள்ளவரே நன்றி 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 அப்பா. பிதாவே உமக்கு நன்றி நன்றி நன்றி. அதிசயமானவரே உமக்கு நன்றி. அற்புதரே உமக்கு நன்றி. நித்திய பிதாவே உமக்கு நன்றி. தேவ ஆவியானவரே உமக்கு நன்றி 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 அப்பா. ஓர கரபல பல சமர கரபல துக்கர பபா. ஓரி வல குர பல பல சமர கரபல கரபா பபா. ஓ தேவ பிரசன்னம் தேவ பிரசன்னம் தேவ
கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறவரே நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி ஆவியானவரே. கட்டுகளை உடைக்க வல்லவரே, சாபங்களை முறியடிக்க வல்லவரே. அப்பா சமாதானத்தினாலே எங்களை நிரப்ப வல்லவரே. கொள்ள நோய்களிலிருந்து எங்களை விடுதலையாக்க வல்லவரே. எங்க விடுதலை நாயகனே உமக்கு நன்றி. உம்மை துதிக்கும் போது ஆண்டவரே எங்களுக்குள்ள இருக்கிற எரிகோ மதில்கள் அப்பா செதறி விழப்போகிறது ராஜா. அப்பா நீர் எங்களோடு இருக்கும் போது செங்கடலும் ஆண்டவரே இரண்டாக ஆண்டவரே விளக்க வல்லவரே உமக்கு நன்றி. வனாந்தரங்களிலும் ஆண்டவரே எங்களை போஷிக்க வல்லவரே நன்றி அப்பா. நாங்களே எங்க நம்பினோர் எல்லாம் எங்களை நட்டாத்திலே கைவிட்டாலும் ஆண்டவரே எங்களை கைவிடாதவரே. என் தாய் எங்களை மறந்தாலும் ஆண்டவரே எங்களை மறவாத தேவனே அப்பா உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். காத்தீரே என்னை கருத்தாக வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக வழுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீரையும் உமக்காக, எடுத்தீரையும் உமக்காக. கொடுத்தீருமையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். வல்லவான ஞான வினோதா துதியே துதியே துதித்திடுவேன். வல்லவான ஞான வினோதா துதியே துதியே துதித்திடுவேன். தொல்லையாவும் கொடுத்தீரே, தொல்லையாவும் தொலைத்தீரே. எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லையாவும் தொலைத்தீரே. அல்லல்யாவும் அருள்தீரே, அல்லல்யாவும் அருள்தீரே. அலைந்த எனையும் மீட்டீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே துதித்திடுவேன். நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே துதித்திடுவேன். அம்புவியாவும் படைத்தீரே, அம்பரா உந்தன் வாராலே. அம்புவியாவும் படைத்தீரே, அம்பரா உந்தன் வாராலே. எம்பரா எல்லாம் மீந்தீரே, எம்பரா எல்லாம் ஈந்தீரே. நம்பினோர் குந்தன் தயவாலே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். காத்தீரே என்னை கருத்தாக வழுவாமல் என்னை உமக்காக.
பிரசனத்துக்கு நன்றி. எங்களை தயவாய் வழி நடத்தினீரே நன்றி. எங்களை நினைவு கூர்ந்தீரே நன்றி. எங்களை கருத்தாய் காத்தீரே நன்றி. ஒரு நாள் ஆண்டவரே தன் கருவை சுமப்பது போல எங்களை ஆண்டவரே சுமந்தவரே நன்றி. எங்களை சிதையாமல் பாதுகாக்கிறவரே உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. உங்களோட பாதுகாப்புக்கு நன்றி அப்பா. எங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிறவரே நன்றி. எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் வந்ததால் ஆண்டவரே இதோ சந்தோஷத்துக்கு பிள்ளைகளாக ஆண்டவரே, ஒளியின் பிள்ளைகளாக, சமாதானத்தின் பிள்ளைகளாக எங்களை நிறுத்திருக்கிறீரே உமக்கு நன்றி. உண்மை அப்பா என்று சொல்லுகிற புத்திர சுவிகாரத்தை ஆண்டவரே எங்களுக்கு தந்தீரே. எங்கள் அடிமை சங்கிலிகளை உடைத்தவரே நன்றி அப்பா. இதோ தேவ விடுதலை, இதோ தேவ விடுதலை. கர்த்தரை நோக்கி துதிக்கிற யாவருக்கும் தேவ விடுதலை, இயேசுவின் விடுதலை. ஓ நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி பிதாவே, நன்றி அக்கினி ஜுவாலையே உமக்கு நன்றி ராஜா. நன்றி 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 இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி அப்பா தகப்பனே. உமக்குள்ளே நாங்கள் இருப்பதனாலே என்றும் எங்கள் வாழ்க்கையில ஆனந்தம் ஆண்டவரே அப்பா. எங்களுக்குள்ள ஆண்டவரே அப்பா ஐயா நீ வந்ததினாலே ராஜா இதோ தேவ சமாதானம், தேவ அன்பு தகப்பனே. அநேக நுகங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்தவரே உமக்கு நன்றி. எங்கள் எண்ணங்களை பரிசுத்தப்படுத்தினவரே உமக்கு நன்றி அப்பா. ஜீவன் உள்ள பாதையிலே எங்களை கொண்டு சென்றீரே நன்றி. பாவத்திலிருந்து எங்களை விடுதலை ஆக்கினவரே நன்றி. இதோ ஆனந்தமாய் ஆண்டவரே உம்மோட சமூகத்திலே நாங்கள் ஒன்று கூடி இருக்கிறோம் நன்றி அப்பா தகப்பனே உமக்கு நன்றி. எங்கள் தடைகளை எல்லாம் நிர்மூலமாக்கினவரே உமக்கு நன்றி. எங்கள் குறைவெல்லாம் நிறைவாய் மாற்றினவரே உமக்கு நன்றி அப்பா. வாழாக்காமல் தலையாக்கினீரே, கீழாக்காமல் மேலாக்கினீரே நன்றி. நீ தந்த உயர்வுக்கு நன்றி அப்பா, ஆவிக்குரிய உயர்வுக்கு நன்றி அப்பா. என் தேவனே நன்றி 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 ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என்றும் ஆனந்தம் ஆண்டவரே, அதை என் இயேசு மாத்திரம் தான் தர முடியும் ராஜா. எத்தனை மனிதர்கள் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே இருந்தாலும், அநேக நன்மை வார்த்தை பேசினாலும், கடைசி வரைக்கும் ஆண்டவரே அப்பா எங்களோடு வரப்போகிறது எங்கள் இயேசு ஒருவரே. அவர் ஒருவரே, அவர் ஒருவரே எங்களை பாதுகாக்க வல்லவர். அவர் ஒருவரே எங்களுக்காக சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் ஒருவரே நிச்சயமாக எங்களோடு இருக்க வல்லவர். அவர் ஒருவரே எங்களை நிச்சயமாக அரசால போகிறவர். நன்றி ராஜா, நன்றி 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 அப்பா. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே.
உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சொல்லுவோம். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆமென். நன்றி நன்றி இயேசுவே. நன்றி தகப்பனே. இதோ துதிக்கிற வேளையில உம்மோட அபிஷேகம் உம்மோட அபிஷேகம் இதோ இது மேடை முழுவதும் ஆண்டவரே அசைவாடி கொண்டிருக்கிறதுக்கு நன்றி ராஜா. இதோ துதிக்க 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 அநேக எரிகோ மதில்கள் ஆண்டவரே இடிந்து விழட்டும் ஐயா. அநேக கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும் ஐயா. கொள்ள நோய்கள் வெளியேறட்டும். பிசாசின் கட்டுகள் வெளியேறட்டும். பலபல சாபங்கள் முறியடிக்கப்படட்டும். சூனிய கட்டுகள் வெளியேறட்டும். ஓ நன்றி இயேசுவே. நன்றி. தேவ அபிஷேகம் தேவ அபிஷேகம் தேவ விடுதலை. ஓ நன்றி இயேசுவே. நன்றி 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 தகப்பனே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இறைவனாக துதிக்கிறோம் ஆண்டவரே. இறைவனாக துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. நன்றி நன்றி நன்றி. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. நன்றி ஆவியானவர். அப்பா மக்கள் நன்றி 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 இயேசுவே. நன்றி நன்றி ராஜா. நன்றி நன்றி இயேசுவே. நன்றி தகப்பனே. தேங்க்யூ லார்ட். நன்றி ராஜா. துதிப்போமா? இடைவிடாமல் துதிப்போம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லி ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நல்ல நாளை கர்த்தர் தந்தார். இந்த ஆசீர்வாதமான நாளுக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாங்கள் தேவனை நாங்கள் துதிப்போம். கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற ஒரு வாழ்க்கை அது வெற்றி உள்ள வாழ்க்கையாக இருக்கிறது. தோல்வி போல தெரிகிறதாம், பயப்படாத. உனக்கு வெற்றி தரவே இயேசு உன் மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை உயர்த்து, அவரை துதி, அவரை போற்று, அவருக்கு நன்றி சொல். அவரை உயர்த்துவோமா உயர்த்துவோமா. தேங்க்யூ ஜீசஸ். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலோ யார் என்ன சொன்னாலோ நான் சோர்ந்து போவதில்லை. நான் சோர்ந்து போவதில்லை. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி. சொல்லுவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு ஆமென் எப்போது வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார். வெற்றி பவனி செல்கிறார். பாடுவோம். என் ராஜா ஹல்லேலூயா. வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவே. நான் ஓசன்னா பாடிடுவே. கிறிஸ்துவுக்கு வாழ எனக்கு எப்போதும் வெற்றி. சொல்லோ பாடுவோம் உச்சரமாய். கிறிஸ்துவுக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேச பறித்து கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேச பறித்து கொண்டார். சிலுவை அறைந்து விட்டார். சிலுவை அறைந்து விட்டார். இயேசு
காலால் மிதித்து விட்டார், இயேசு காலால் மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்கு வாழு எனக்கு. பாடுவோமா எல்லாரும் உற்சாகமாய்? வெற்றி உண்டு, கலங்காத மகனே. ஓஹோ, கிறிஸ்துவுக்கு வாழும் எனக்கு. ஆமென். வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கிவிட்டார், உன் சாபங்கள் நீக்கிவிட்டார். பாவங்கள் போக்கிவிட்டார், உன் சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளா, இயேசு தழும்புகளா, நான் சுகமான் சுகமானே, நான் சுகமான் சுகமானே. கிறிஸ்துவுக்குள் ஓஹோ, எல்லாரும் உற்சாகமாக்கி கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் ஹல்லேலூயா. எப்போதும் வெற்றி உண்டு. மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். சொல்லுவோ, மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வார், கரம் பிடித்து அழைத்து செல்வார். உன் கண்ணீரெல்லாம் துடைப்பார், உங்க கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்கு எல்லாரும் 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 உற்சாகமா கரங்களை தட்டி பலத்த சத்தத்தோடு, ஆண்டவரே நீர் வெற்றி தருகிறவர் அப்பா, தோல்விகளை ஜெயமாய் மாற்றுகிறவர். ஆண்டவரே, கண்ணீரோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இதை காண்கிறவர்களை துடைத்தப்பா கண்ணீரை நீர் ஆறுதல் படுத்துகிற தேவன் அல்லவா. ஆண்டவரே, இதோ எல்லார் மத்தியிலும் ஆண்டவரே இழிவுபடுத்தி ஆண்டவரே எல்லாராலும் புறக்கணித்து யாரும் இல்லை என்று சொல்லி அங்கலாக்கிற ஓ தேவ ஜனமே, இன்றைக்கு அன்பு பிள்ளைகளே, உன் வாழ்க்கையில நீ எங்கெங்கெல்லாம் தோத்தாயோ அங்கெல்லாம் ஆண்டவர் உன்னை வெற்றி தருவார், அங்கெல்லாம் உன்னை வெற்றி தருவார். ஆனால் நீ ஒன்று செய், கர்த்தரை துதி, கர்த்தரை துதி, கர்த்தரை துதி. இயேசுவே, உம்மை துதிப்பேன், உமக்கு நன்றி சொல்லுவேன், உம்மை போற்றுவேன். ஓ ஜீசஸ், எஸ் எஸ் லார்ட், ஹல்லேலூயா. வெற்றி வெற்றி. பிசாசே, உனக்கு இடம் இல்லை, நீ வெட்கப்பட்டு போக, நீ தோற்று போனவன், சத்ரு தோற்று போனவன். இயேசு ஜெயம் எடுத்தவர், இயேசு ஜெயம் எடுத்தவர். என் ராஜா வரப்போகிறார். ஓ, அவரோடு அழைத்து சொல்ல போகிறார். ஓ கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி. ஓ, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு சொல்லுவோ, எப்போதும் வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. எல்லாரும் எல்லாரும் இன்னொரு செய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளுக்காக நன்றி அப்பா. உமது சமூகத்தில் ஆண்டவரே வந்திருக்க ஒவ்வொருவரையும் அடியேனும் அப்பா உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது எந்தெந்த இடத்துல ஆண்டவரே தோல்விகளோ ஆண்டவரே, இழிவுகளோ ஆண்டவரே, குறைகளோ ஆண்டவரே, பற்றாக்குறைகளோ ஆண்டவரே, இதோ இப்பொழுது சுவாமி நீர் ஆண்டவரே அவளுக்கு வெற்றி தந்து நீர் ஆசீர்வதிக்க போகிறமைக்காக கோடான கோடி நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உமக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களும் கன மகிமைகளை உமக்கே கொடுக்கிறோம் ஆண்டவரே.
ஆண்டவரே உமது வார்த்தைகள் பொய்க்காது ஆண்டவரே, அது நேற்றும் இன்றும் என்றும் ஆண்டவரே ஜீவனுள்ளது ஆண்டவரே. உலகம் அழிந்தாலும் எல்லாம் கடந்து போனாலும் அது ஒருபோதும் அழியாது என்று வாக்கு கொடுத்த தேவனே, இன்றைக்கு அந்த வார்த்தைகளோடு எங்களோடு நீர் இடைப்படுவீராக. கர்த்தர் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. துதி ஸ்தோத்திர மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு ராஜாவின் நாமத்தில் ஜெபித்து எல்லா ஆராதனைகளை உமது பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, அடியேனை அப்பா ஒரு கருவியாய் நீர் மகிமைப்பட பயன்படுத்தும். இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. உட்காருவோம். ஆண்டவரும் உலக இரட்சகரும் உன்னத மீட்பருமான இயேசு ராஜாவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறோமா? ஆமென். கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற ஒரு வாழ்க்கை அது வெற்றி கொடுப்போம். ஹல்லேலூயா. அது ஜெயத்தை கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மீண்டும் ஒரு விஷயம் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒன்று நாங்கள் பார்க்கும் பொழுது அது எத்தனை உண்மை அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. துவக்கத்திலிருந்து அந்த துவக்க ஜெபத்திலிருந்து சமாதானத்தை குறித்தும், நீங்கள் துக்கத்தோடு வந்தவர்களை சந்தோஷமாய் நீங்கள் கடந்து போவீர்கள் என்று சொல்லியும், மாத்திரமல்ல என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் சோர்ந்து போவதில்லை என்று பாடணுமே, அந்த காரியங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, துதி ஆராதனை செய்யும் பொழுது ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் வந்த துன்பங்கள் துயரங்களுக்காக நன்றி என்று சொல்லி அந்த மகள் துதித்தாள். அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி சொல்ல போகிறோம்? அல்லேலூயா. என் வாழ்க்கையில துன்பம் வந்ததுக்காக, ஆண்டவரே துயரங்கள் வந்ததுக்காக உமக்கு நன்றி. உங்களுக்கு தெரியுங்களாக, தலை சிறந்த ஒரு உன்னத ஊழியன் சாது சுந்தர் சிங் என்று எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் ஒரு முறை தேவனை முகமுகமாய் தேவனை சந்தித்தாராம். இயேசு அவர் வாழ்க்கையில இடைப்பட்டாராம். அவர் வாழ்க்கை சரித்திரத்தில் இருக்கிறது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. அப்போ அந்த இடத்துல ஆண்டவரிடத்தில் அவளை பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர் கேட்டாராம், தேவனே மனிதனை குறித்து எல்லா காரியங்களும் நீர் அறிந்திருக்கிறீரே, உமக்கு எல்லாம் வெட்ட வெளிச்சமா இருக்கிறது, ஆனாலும் கூட ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த துன்பங்கள், ஏன் இந்த பிரிவுகள், ஏன் இந்த கசப்புகள், ஏன் இந்த உலகத்தில் இப்பேற்பட்ட காரியங்கள் ஆண்டவரே மனிதனுக்கு இருக்கிறது? அது உமக்கு தெரியும் தானே, அதை நீங்கள் உடனே அதை சீர்படுத்தி விட கூடாதா என்று சொல்லி அவர் கேட்கும் பொழுது இயேசு அவருக்கு பதில் சொன்னாராம், உனக்கு தெரியுமா மகனே, உன் வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில துன்பம் துயரங்கள் வரும் பொழுது தான் கடவுளை தேடுகிறார்கள். அல்லேலூயா. இங்க பார்ப்போம், எல்லாம் சிலர் பேரெல்லாம் ஒளிந்து கொண்டு இருக்கிறீங்க, கர்த்தர் வெளிச்சத்தில் கொண்டு வாருங்க. இந்த நாளில் ஆண்டவரே அவர் சொன்னாராம், இதோ ஆண்டவரே நீங்க துன்பங்களை அனுமதித்து நிமித்தம் ஆண்டவரே உம்மண்டை நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்லி. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே, எங்கள் துன்பத்தை இன்பமாய் மாற்றவே இயேசு இந்த பூமியில் வந்தார். அல்லேலூயா. அது என்றும் மாறாத அன்பான சகோதர சகோதரிகளே. அவர் அன்பிலே என்றைக்கும் மாறாதவர், அவர் கிருபையில என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். ஆகவே இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில, ஏன் புதிதாக கூட இதை கேட்டுக்கொண்டு இருக்கலாம், புதிதாய் வந்திருக்கலாம், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு புதிய காரியத்தை செய்து வாழ்வை இது ஆசீர்வாதமாய் மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆனால் ஒன்று எங்கள் வாழ்க்கையில் அன்பானவர்களே, அந்த பாதையிலே நாங்கள் கட்டாயம் கடந்து போக வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, அவரை எக்காலத்திலும் நாங்கள் துதிக்க வேண்டும். எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் எங்கள் தேவனை நாங்கள் உயர்த்துவோம் என்று சொல்லி அவரை உயர்த்தும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு வெற்றிகளை தந்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். பார்த்தோம் கடந்த நாட்களிலே, போன கிழமை நாங்கள் செய்தியை பார்த்தோம். என்னது? ஆண்டவர் சமாதானத்தை அல்ல நான் பிரிவினவே உண்டாக்க வந்தேன் என்று சொல்லி அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கும் பார்க்க போகிறோம். ஏன் தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்? அதுக்கு நாங்கள் கடைசியாக ஒரு 2 தகப்பனையும் மகனையும் குறித்து பார்த்து
பார்த்தோம். எளியும் பூனமாய் ஒரே குடும்பத்தில் வாழ்ந்து பாவ சேற்றில் இது குடிக்காரர்களாக, ரவுடிகளாக, இது ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்தவர்களை கர்த்தருடைய சமூகத்தில் போன போது இது அவர்களை ஆண்டவர் இது மாற்றி விட்டார் என்று சொல்லி போன கிழமை நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில எங்கள் வாழ்க்கையில இது காதுள்ளவன் செவி உள்ளவன் கேட்க கடவான். யாரெல்லாம் இன்றைக்கு உண்மையாக ஆண்டவரே என்னோடு பேச, மற்றவங்க இல்ல அவங்களுக்கு அல்ல, என்னோடு பேசும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் கேட்பீர்கள் என்று சொன்னால் உங்களோடு எங்களோடு பேச அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகவே துரிதமாக இன்றைக்கு நாங்கள் வேதத்துக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை இன்றைக்கு நாங்கள் எடுத்து இந்த செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை எடுத்து எபேசியருக்கு புஸ்தகம் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13 17 முடிய வேத வசனத்தை வாசிக்கிறார்கள். தயவு செய்து நாங்கள் கேட்போமா? எல்லாரும் வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்வோம். வேதத்தில் என்ன இருக்கிறது, இங்கு சொல்லப்படுகிற காரியங்கள் அதில் இருக்கிறதா என்று சொல்லி தயவு செய்து நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, இதோ என்ன சொல்லுகிறது? எபேசியர் 2:13 17 முடிய வாசிக்கிறார்கள். வாசிக்க கேட்போம். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். ஆமாம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வாசிங்க. எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். சரி, அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அல்லேலூயா. இந்த சுவிசேஷம் என்னது? அது சமாதானத்தை அறிவிக்கிறதாம். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பகுதியிலே நாங்கள் பார்க்கும் பொழுது முன்னே தூரமாயிருந்தோம், இப்பொழுது இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டு முழுகி ஞானஸ்தானம் பெற்று நீங்கள் தேவ பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசுவின் இரத்தம் மிக அவசியமாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் குறிப்பாக இந்த பகுதியில் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, எத்தனை பேர் கவனித்தீர்கள்? இந்த 4 வசனங்களை வாசிக்கும் பொழுது இந்த 4 வசனங்களில் 3 காரியம் ஒன்றே தான் சொன்னது. எத்தனை பேர் அதை விளங்கி கொண்டீங்க? எத்தனை பேர் அதை உணர்ந்து கொண்டீங்க? என்னது என்னது என்னது? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். சமாதானத்தை கொடுத்து அந்த இடத்துல ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது. என்னது இது? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கு சொல்லப்படுகிறது, அவர் வந்து பாருங்களேன், எப்படி எனில் அவர் சமாதானக்காரராக இருக்கிறாராம். முதலாவது அவர் சமாதானக்காரராக இருக்கிறார். 2வது இதோ சமாதானம் பண்ணுகிறவராக இருக்கிறாராம். நாங்கள் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டுமா? அடுத்தது சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய ஒரு பிள்ளைகளாக நாங்கள் மாற வேண்டும் என்று தானே இதோ இந்த காரியங்களை இங்கு சொல்லப்படுகிறது. சரி, நல்லது. முன்னே நாங்கள் தூரமாக இருந்தோம். எப்பொழுது? இயேசுவை அறியாமல் இருக்கும் பொழுது. ஏன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் என்னுடைய சாட்சியில அநேக முறை சொல்லி இருக்கிறேன். நான் ஒரு பாரம்பரிய கிறிஸ்துவ குடும்பத்தில் இதோ வளர்க்கப்பட்டவன், வாழ்ந்து வந்தவன். ஆனால் எனக்கும் இயேசுவுக்கும் இந்த பைபிளுக்கும் இந்த வசனத்துக்கும் ஒரு துளி அளவு கூட சம்பந்தமே இல்லை. இதோ 25 வயது வரைக்கும். ஆனால் என் குடும்பத்தில் பக்தி காரியங்களுக்குள்ளே அவள் நடத்தினார்கள். ஒழுக்கமாய் வாழ வேண்டும் என்று எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் அன்பானவர்களே, நான் என் வாழ்க்கையிலே இதோ கர்த்தரை அறியாது இருந்தேன், இயேசுவை அறியாது இருந்தேன். இதோ அவருடைய பிரசன்னம் என் வாழ்க்கையிலே எப்பொழுது வந்தது? அவருடைய
கிருபை எப்பொழுது வந்தது? இன்றைக்கு என் வாழ்க்கையிலே ரட்சிப்பு என்ற அந்த தேவன் என்னை தேடி வந்து அவர் பிள்ளையாய் மாற்றின பொழுது தான் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. அதுபோல இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையிலே, இதோ உங்கள் வாழ்க்கையிலே முன்னே தூரமாக இருந்தீர்கள், ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல, நீங்கள் சமீபமாக இருக்கிறீங்க, தேவனோடு சமீபமாக இருக்கிறோம். ஆதியாகமத்தில் பார்க்கிறோம், ஆதாம் ஏவாளோடு ஆண்டவராகிய கர்த்தர் அவர் இதோ மாலை வேளையில் அந்த குளிர்ச்சியான நேரத்தில் வந்து உலாவினாராம், அவர்களோடு இடைப்பட்டாராம். யோசித்து பாருங்க அன்பானவர்களே. ஆனால் அதே ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது தேவன் அவர்களோடு உலாவினார் என்று சொல்லி வேதத்தில் இல்லை. அவர்கள் தேவனை விட்டு விலகி போனார்கள். காரணம் என்ன? அவர்களுக்கு தெரியும், நான் பிழை செய்திருக்கிறேன், பாவம் செய்திருக்கிறேன், தேவனுக்கு பிடிக்காததை செய்திருக்கிறேன். ஆனால் ஒன்று தெரியுமா, அன்றைக்கு பாவம் என்று சொன்னால் முதலாவது அவங்களுக்கு தெரியாது, ஏவாளுக்கு தெரியாது, ஆதாமுக்கு தெரியாது. அதனால தான் பிசாசு என்ன பண்ணான், ஈஸியா ஏமாத்திட்டான், விளங்கிட்டான். ஆனால் இன்றைக்கு நீ முன்ன தூரம் இருந்தையே, இன்றைக்கு உன்னை ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்தாரு. யாரா இருந்தாலும் சரி அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பாவம் என்று சொல்லி உனக்கு தெரியாதா, இது கடவுளுக்கு பிடிக்காதென்று நீ உணராது இருக்கிறாயா? ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் ரத்தத்தை இன்றைக்கு நாங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம், அதைத்தான் இன்றைக்கு செய்தியில கடைசியாக நாங்கள் பார்த்து கடந்து போகிறோம். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் என்றும் அவர் மாறாதவராய் இருக்கிறார். இதோ இந்த நாளிலே ஏசாயாவின் புஸ்தகம் 53:6 வசனத்தை வாசிங்க. எப்படியா இருந்தோமா? எடுத்து வாசிங்க எடுத்து 53:6 வசனத்தை வாசிக்கிறார்கள். நாம் எல்லோரும் பாருங்களேன், இன்றைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத உலகத்தில் அது எத்தனை ஜனங்கள் யாரா இருந்தாலும் வாழ்க்கையில ரட்சிப்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது தெளிவாய். ஆகவேதான் நாம் எல்லோரும் வாசிங்க, ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். ஹலோ, அவனவன் தன் வழியிலே போனோம். பார்த்தீர்களா? எத்தனை முறை உங்கள் வாழ்க்கையில ஒரு தாய் தகப்பன் பிள்ளைகளை பார்த்து இது செய்யாது, இப்படி போகாது, இது பேசாது, இதை பார்க்காது, எத்தனை முறை எங்கள் வாழ்க்கையில சொல்லி இருப்பார்கள். இதோ தன் பிள்ளை சரியான வழியில இதோ அவர்கள் செல்ல வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் கேட்டோம், எத்தனை பேர் கேட்கிறார்கள், எத்தனை பேர் கேட்டு அதற்கு ஒப்பு கொடுத்து இருக்கிறார்கள். ஆகவே அன்பானவர்களே, இன்றைக்கும் ஆண்டுடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு இருக்கிற நீயும் நானும் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? தன் வழியிலே வாசிமா அந்த வசனத்தை. அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விடப்பட்டார். கர்த்தரோ நம்முடைய எல்லாருடைய அக்கிரமத்தையோ அவர் மேலே விட பண்ணினாராம். அல்லேலூயா. இயேசு எல்லாருடைய பாவத்தையும் தன் மேலே ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது. மாத்திரமல்ல அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மேலேக்கிற வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நம்முடைய மீறுதல்கள். ஆகவே அன்பானவர்களே, இன்றைக்கு நீ எத்தனை காரியம் சொன்னாலும் நீ மீறி அதை நடப்பாய் என்று சொன்னால், நிறைய பிள்ளைகளுக்கு பாருங்களேன், ஐயோ அதை தொடாதப்பா, அந்த கரண்ட் அடிக்கும், அந்த சூடு, அதை தொடாதப்பா. அந்த பிள்ளை என்ன செய்ய தெரியுமா? எது வானான்னு சொன்னா அதை தான் என்ன பண்ணும், அதை போய் செய்யும். பார்த்திருக்கிறீர்களா? ஆகவே இன்றைக்கு நீ அப்படி செய்வாய் என்று சொன்னால் அது உன்னை சுடத்தான் செய்யும், உன்னை அது பாதிப்புக்குள்ள நடத்தான் செய்யும். இதை நிறைய பேர் விளங்கிக் கொள்வதில்லை. இயேசு வந்தே வந்தா கிருபை, அவர் சந்தோஷம், சமாதானம் இதெல்லாம் தருவார், அதுல எந்த மாற்றம் இல்லை. ஆனால் உன் வாழ்க்கையில நீ சீர் பொருந்தும் வரைக்கும் ஆண்டவருடைய ஆவியானவர் உன்னோடு போராடுவார். நீ ஆண்டவரோடு நீ வரும் வரைக்கும். ஆனால் ஒரு நாள் ஒன்று வரும், நாள் ஒன்று வரும். அன்றைக்கு நீ எந்த அங்கலாய்ப்பு செய்தாலும் உன் வாழ்க்கையில் தேவனை நீ இழந்து போயிருப்பாய். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகள், வாசிமா அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? 5 நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களை யோசித்து பாருங்க. இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இன்னொரு பகுதி என்ன தெரியுமா?
உன்னுடைய பாவங்களை கர்த்தர் மன்னித்து விட்டார், நல்லது. ஆனால் இன்னொருத்தர் பாவத்தை உடனே மன்னிக்க வேண்டும். அது உன்னிடத்தில் இல்லை, அது தேவனிடத்தில் இருக்கிறது. சங்கீதம் 3:8 வாசித்து பாருங்கள். ரட்சிப்பு யாருடையது? அது கர்த்தருடையது. தேவன் தான் முடிவு பண்ணுவது. நான் ஒவ்வொரு முறையும் இந்த இடத்துல ஆசீர்வாதம் வேண்டுமானால் ஊழியக்காரன் சொல்லலாம், ஆண்டவரே இவளை ஆசீர்வதியும் என்று சொல்லி. ஆனால் முடிவு பண்ணுவது யார் தெரியுமா? தேவன் தான். கடவுள் முடிவு பண்ணி உன்னை ஆசீர்வதிக்க வேண்டுமா இல்லை, அவர் முடிவு பண்ணுவார். அவர் கட்டாயம் ஆசீர்வதிப்பார். எப்போ தெரியுமா? அவருக்கு ஏற்ற பிள்ளையா நீ மாறும் பொழுது, ஒப்பு கொடுக்கும் பொழுது. ஆகவே அவர் எங்களுக்காக ஏன் அடிபடப்பட வேண்டும், ஏன் காயப்பட வேண்டும்? இயேசு அவர் உன்னதத்தின் தேவன், கர்த்தருடைய தச்சுரூபம். இந்த பூமியிலே உனக்காக எனக்காக வந்து அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தாரு. இதோ இந்த நாளில் அன்பான தேண்ட பிள்ளைகளே, எத்தனை பேர் இதை உணர்கிறோம்? நான் வசனத்துக்கூடாக இன்னும் சில காரியங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். வாசிமா அந்த வசனத்தை முடிச்சீங்களா? அஞ்சு, நம்முடைய அக்கிரங்களின் நிமித்தம் நொறுக்கப்பட்டார், சரி, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. உனக்கு சமாதானத்தை தரும்படி இது ஆக்கினை யார் மேல வந்ததா? அவர் மேல் வந்தது. இயேசு ஏற்றுக்கொண்டாராம். ஆகவே அன்பானவர்களே, இதற்காகத்தான் சொல்றோம், இயேசுவை நீ ஏற்றுக்கொள். காரணம், உனக்காக அவர் நொறுக்கப்பட்டார். உனக்காக நீ பட வேண்டிய தண்டனை நீ அனுபவிக்க அதை அவர் உனக்காக ஏற்றுக்கொண்டு உனக்கு விடுதலை தந்திருக்கிறார். ஆகவே அந்த வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால், இதோ இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கீழே சொன்ன அந்த வார்த்தையின்படி அவன் தன் வழியிலே போய்கொண்டு இருந்தோமாம். இன்றைக்கு நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோமா? இதுவோ அப்படியாக ஒரு சில நேரங்களில் நான் பார்த்துருக்கிறேன் சில பெற்றோர்களை. ஆகவே நான் சொல்லி நீ கேட்காம இருக்கிறியா, சரி விட்டுடுவாங்க. நான் பார்த்தேன், ஒரு 2 நாளுக்கு முன்னால் பார்த்தேன் ரோட்டில். அவங்க சொல்கிறாங்க, ஓடாத. ஒரு அரபிய மகள், அவங்க பிள்ளைய அது பார்த்தாக்கா ஓடுது. கடைசியில் என்ன நடந்தது தெரியுமா? அது கீழே விழுது, காலை என்ன பண்ணிட்டு அடிபட்டுட்டு அழுவுது. யோசித்து பாருங்கள். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டோடைய வழியில் யாராகிலும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நீ தூர போவா என்று சொன்னால், கர்த்தர் உனக்கு சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை தருகிறார். ஆண்டோடத்தில் வந்துடு. கர்த்தர் உன் வாழ்வை இதோ மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆனால் ஒரு நாள் ஒன்று வரும், அன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இதோ அந்த ரட்சிப்பை இழந்து போவீர்கள் என்று வேதம் எச்சரிக்கிறது. ஆகவே இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் இதோ முன்னே தூரமாக இருந்தீர்கள், இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் சமீபமாக இருக்கிறீங்க இயேசுவின் இரத்தத்தாலே என்று சொல்லி. சரி, இந்த எபேசியர் 2:14 வசனத்தை வாசிங்க. இந்த சமாதானத்தை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது முதலாவது என்ன நடக்கிறது? வாசிங்க 2:14 வாசிக்கிறார்கள். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரராகிய இரு தரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்று பிரிவினையாகிய சுவரை தகர்த்து, அல்லேலூயா, நடுச்சுவரை இப்ப என்ன பண்ணிட்டார்? ஆண்டவர் தகர்த்து விட்டார். பகையை அவர் எடுத்து விட்டாராம். இதுக்கு வேதத்தில் ஒரு 2 மனுஷன் இருக்கிறாங்க. ஆனால் அவன் கடைசி வரைக்கும் ஆண்டவர் பிள்ளையா மாறினானா என்று சொன்னால் இல்லை. யார் தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? லூக்கா சுவிசேஷ புஸ்தகத்தில் இருக்கிறது. என்னது? எடுத்து வாசிங்கள், அந்த வசனத்தை பாருங்களேன். லூக்கா 23வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, இயேசுவை தன்னோடு இருந்த சீடனே இதோ பணத்துக்கு ஆசைப்பட்டு அவன் காட்டி கொடுக்க துணிந்து விட்டான். ஆனால் பிலாத்துவும் ஏரோது என்று சொல்லி இதோ அன்றைக்கு இருந்த அந்த ராஜாக்கள் ஆளுமை வைத்துக் கொண்டிருந்தவர்கள் இது ஒருவர் பகைத்து கொண்டு விரோதிகளாக இருந்தார்களாம். இது ஆனாலும் கூட இயேசுவுக்கு அவங்க தண்டனை கொடுக்க வேண்டும் என்று இந்த மக்கள் கூக்குரலிடவே இதோ அவர்கள் என்ன செய்வது? எத்தனை முறை அந்த இடத்துல அவங்களே டிக்ளேர் பண்றாங்க, இவனிடத்துல ஒரு குற்றமும் காணேனே, ஒரு பாவம் இல்லையே என்று சொல்லி. ஆனாலும் கூட அவருடைய பதவி ஆசை அவர் கண்களை மறைத்தது என்று சொல்லி அந்த இடத்துல நீங்கள் வாசிக்கும் பொழுது பார்க்க முடியும். இதோ சமாதானக்காரராகிய ஆண்டவர்
இரு தரத்தாரையும் அந்த சுவடை அவர் தகர்த்து போட்டாராம். என்ன நடந்தது இங்கே? வாசிமாக லூக்கா 23:12 நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால் வேத வசனம் என்ன சொல்லுகிறது? எடுத்து வாசிங்க. முன்னே ஒருவருக்கொருவர் பகையாய் பிலாத்தும் ஏரோதும் என்னவா இருந்தாங்களாம்? பகைவராய் இருந்தார்கள். பிலாத்துவும் ஏரோதும் அன்றைய தினம் சிநேகிதரான என்றைய தினம் இயேசு அந்த இடத்துல அவங்க மத்தியில வந்தது நிமித்தம், இயேசு அந்த இடத்துல வந்தது நிமித்தம் இந்த ரெண்டு பேரு இயேசுக்காகத்தான் அவங்க என்ன பண்றாங்க? நீ ஒப்பு கொடுப்பாயா, நான் ஒப்பு கொடுப்பாயா, தண்டனை யார் கொடுப்பது? இப்படியான டிஸ்கஸ் போகும் பொழுது இவர்கள் இயேசு அந்த இடத்துல நடுவில் இருந்ததுனால இவர்கள் மத்தியில என்ன நடந்தது? வாசிங்க அந்த வசனத்தை, வாசிங்க முழுசா. முன்னே ஒருவருக்கொருவர் பகைவராயிருந்த பிலாத்துவும் ஏரோதும் அன்றைய தினம் சிநேகிதரானார்கள். அன்றைய தினம் என்ன ஆயிட்டார்களா? சிநேகிதர்களாக. இயேசு வந்து யாரையும் மாற்ற என்னது முடியும்? அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அவர் சமாதான காரணர், அவர் நடுச்சுவடை. இது இந்த நாளில் உன் வாழ்க்கையில் நீ எப்பொழுது ஒப்பு கொடுப்பாய் என்று சொன்னார். ஆனால் ஒன்று என்னன்னா, பெரிய ஒரு வேதனையான காரியம், இந்த ரெண்டு பேரும் பிலாத்து ஏரோதும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இன்றைக்கு நாங்கள் அப்படியா கேட்கிற பிள்ளைகளே, நாங்கள் அப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கலாகாது. காரணம், அவர் ரத்தத்தை சிந்தி உனக்காக எனக்காக அந்த பிரிவினையாக அந்த நடுச்சுவடை அவர் தகர்த்துப்பட்டார் என்று சொல்லி ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் முன்ன பின்னே இருந்த நம்மை ஆண்டவர் அவருக்கு முன்பாக கொண்டு வந்து அவர் பிள்ளைகளாக, மகனாக, மகளாக அவர் வைத்திருக்கிறார். எத்தனை மேன்மையான காரியம். வாசிங்கள் இப்பொழுது எபேசியர் 2:15 வாசிக்க கேட்போம். என்ன சொல்லுகிறது? வாசிப்போமா? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கிறார்கள். வாசிப்போம். சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நியாயப்பிரமாணம் பழைய ஏற்பாடுல கொடுக்கப்பட்டது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கேட்டாக்கா இடம் 10 கட்டளை இல்லை, அங்கே அநேக நூற்றுக்கணக்கான கட்டளைகளை தேவன் கொடுத்திருந்தார். ஆனால் அந்த மனிதன் அவன் வாழ்க்கையில இவைகளை செய்யும்போது, அந்த கட்டளை கொடுத்த போது அவன் வேற இன்னொரு காரியத்தை சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான். என்ன தெரியுமா? பலி கொடுக்க வேண்டும். நீ தப்பு செய்தா இதுக்கு நீ பலி கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது இவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? சரி, நான் பாவத்தை செய்துவிட்டு பலித்தானே, இன்னொரு உயிர் தானே, அது பறவை, மிருகம், இப்படித்தானே, அதை நாங்கள் செய்துவிட்டு நாங்கள் மீண்டும் மீண்டுமாய் தவறுகளை, பிள்ளைகளை செய்யலாம் என்று சொல்லி அவர்கள் முற்பட்டதை நாங்கள் பார்த்திருக்கிறோம், நாங்கள் அறிந்ததே. ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் இவைகளை பார்த்து தான் ஆண்டவர் ஒரு தீர்மானம் பண்ணினார். இதோ இவைகளிலிருந்து இந்த மனுக்குலத்திற்கு ரட்சிப்பு இல்லை, ஆகவே நானே கடவுளாகிய நானே இயேசுவா இந்த பூமியில போய் இவர்களுக்கு பாவ மன்னிப்பின் ரட்சிப்பை, மீட்பை தருவேன் என்று இயேசு இந்த பூமியில் வந்தாராம். ஆகவே சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாமிசத்திலே அதை ஒழித்து விட்டார். நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஆனால் அன்பானவர்களே, இயேசுவே சொல்றாரு, இந்த சட்ட திட்டங்களை நீங்க சொல்லினுகிறீங்களே, நான் அதை ஒழிக்க அழிக்க வரல, இது அந்த நியாய பிரமாணத்தை என்னதான் நிறைவேற்ற வந்தேன். என்ன செய்ய வந்தேன்? நிறைவேற்ற வந்தேன். நான் நிறைவேற்ற, அதுல ஒரு உறுப்பாகிலும் அது போகாது. ஆனால் தேவன் தன்னுடைய மாமிசத்துல அதை நிறைவேற்றினாராம். வாசிங்க. தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு தரத்தாரையும் தமக்குள்ளே ஒரே புதிய மனுஷனுக்கு சிருஷ்டித்து சமாதானம் பண்ணி. அல்லேலூயா. இரண்டாவது, இப்படிதான் ஆண்டவர் என்ன செய்தாராம்? சமாதானம் அவர் பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். ஆகவே அன்பானவர்களே, ஆண்டவர் எத்தனை அன்புள்ளவர், எத்தனை நல்லவர். எங்கள் வாழ்க்கையில இன்றைக்கும் ஆண்டவருக்கு முன்பாக நாங்கள் நிற்க தகுதி உண்டா? யோசித்து பாருங்க. எத்தனை முறை தேவனை அறிந்தும் தேவனுக்கு எதிரான காரியங்களை நாங்கள் செய்த போதும் இன்றைக்கு எங்களை ஜீவனோடு ஆண்டவர் வைத்திருக்கிறாரு.
எத்தனை மேன்மை அல்லவா, எத்தனை கிருபை அல்லவா, எத்தனை இரக்கம் அல்லவா. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, எங்கள் வாழ்க்கையிலே அப்பேற்பட்ட காரியங்களே அவர் செய்வாராம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வேத வசனம் என்ன சொல்லுகிறது, எடுத்து வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 6:15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வேத வசனம் என்ன சொல்லுகிறது, எடுத்து வாசிக்க கேட்போம். கலாத்தியரின் புஸ்தகம், எபேசியர் இங்கே தான் இருக்குது, இந்த பக்கம் திருப்பினாலே இருக்கு. கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். அல்லேலூயா. இப்ப விளங்குதா? ஏனாக்கா அது தன் மாமிசத்திலே எல்லாவற்றையும் இயேசு என்ன பண்ணிட்டாராம், அவர் செய்து முடித்தார் உனக்காக எனக்காக. நீ புது சிருஷ்டியாய் மாற வேண்டும். அதுதான் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே, எங்கள் வாழ்க்கையில் அன்பானவர்களே, அன்பு சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, ஒன்று நாங்கள் தெளிவாய் இதை அறிந்து கொண்டால் இது ஆண்டுடைய அந்த வழிநடத்தலுக்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்க நாங்கள் தயாராய் மாற முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மாத்திரமல்ல, இன்றைக்கு அன்பு சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செய்து அந்த காரியங்கள் புது சிருஷ்டி, உன்னை புது படைப்பாய் அவர் மாற்றினாரே, அதற்கு ஏற்ற பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கிறோமா? இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையிலே ஆராய்ந்து பார்க்க தேவன் உன்னையும் என்னையும் அவர் அழைக்கிறார். அன்பான சகோதரிகளே, அது மாத்திரமல்ல, எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது கூட பாருங்களே, இங்கே ஒரு வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எபேசியர் 4:11 வாசிக்கும் பொழுது வேத வசனம் எப்படியாய் சொல்லுகிறது, வாசிங்க. மேலும் நாம் அனைவரும் புது சிருஷ்டிய காரியம், அதை தொடர்ந்து நாங்கள் வாசிக்கும் பொழுது வாசிமா, மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பாட்டிலாகிய கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க. ஹலோ, இந்த வளர்ச்சினா என்ன தெரியுமா? வளர்ச்சினா என்னது? வேதம் தெளிவா சொல்லுதுங்க. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் வளர்ச்சி, நாங்கள் வளர்ந்து கொண்டே வர வேண்டும். அதனால தான் வேதம் என்ன சொல்லுகிறது, உன் ரட்சிப்பு எப்போ பூர்ணப்படுகிறது, கடைசி மட்டும் கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அப்போதான் அவன் ரட்சிப்பு அவன் பூர்ணப்படும். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க என்ன சொல்லுகிறது பாருங்களேன், வாசிங்க அந்த இடத்துல, வாசிமா அந்த வசனத்தை மீண்டுமா. மேலும் நாம் அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள், வாசிங்க, அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியில் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராக வரைக்கும். அல்லேலூயா. நாங்கள் பூர்ணப்பட வேண்டும், நாங்கள் பூர்ணமாய் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அது எப்ப நடக்கும்? ஒவ்வொரு நாளும் அவர் கிருபை புதிதாக இருக்கிறது போல அவர் அழைத்த தேவன் அவர்கிட்ட நாங்கள் கிட்டி சேரும் பொழுது அது பூர்ணப்படும் என்று சொல்லி ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, புது சிருஷ்டிய காரியம் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில இது நாங்கள் என்ன காரியங்களுக்குள்ளே நாங்கள் இன்றைக்கு இருக்கிறோம், அவர் சமாதானம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். சமாதானத்தின் ஊற்றை உனக்குள்ள எனக்குள்ள தர அவர் ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். அதுக்குள்ள பூர்ண புருஷராய் நாங்கள் மாற தேவன் இந்த நாட்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாங்கள் அதற்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் பூர்ணமாய் மாற ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு ஏற்ற மகனாய் மகளாய் நான் மாற ஆண்டவரே, எனக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரத்துல கேட்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்றுதான் ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது. ஆகவே அன்பானவர்களே, இப்ப தெரியுதுங்களா? எபேசியர் 2:13 வாசித்தோம். நாங்கள் முன்னே தூரமாக இருந்தோம், இப்பொழுதோ இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டு நாங்கள் அவருடைய பிள்ளைகளாய் மகனாக மகளாய் இருக்கிறோம். ஆகவே நாங்கள் அப்படி
சொல்லிக் கொண்டு நாங்கள் இருப்போம் என்று சொன்னால், நீ என்றைக்கு பூர்ண மகனாய் மகளாய் கர்த்தருக்காக நீ அழைக்கப்பட்டு இருக்கிறாயே, அதற்கு என்றைக்கு ஒப்பு கொடுக்க போகிறாய்? அது இன்றைக்கே என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கே ரட்சணை நாள், இன்றுதான் என்று ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ இந்த நாட்கள் போனால், இந்த நிமிஷம் போனால் மீண்டும் வரவே வராது. அதான் ஜெபம் பண்ணும்போது சொல்றாங்க, நேற்று எத்தனையோ பேர் உயிரோடு இருந்தாங்க, காலையில் இன்றைக்கு இல்லையே. ஆனால் நீ நானும் இருப்பதற்கு காரணம் என்ன? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும், பூர்ண பிள்ளைகளாய் நீ மாற வேண்டும் என்று தேவன் உனக்கு வாய்ப்புகளை, சந்தர்ப்பங்களை இன்றைக்கும் தந்திருக்கிறார். நீ மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சரி, இப்பொழுது எபேசியர் 16ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் கடந்து போவோம். எபேசியர் 2:16 வாசிக்கிறார்கள். என்ன சொல்லுகிறது வேத வசனம்? எடுத்து வாசிக்க கேட்போமா? எபேசியர் 2:14 தொடர்ந்து நாங்கள் அந்த காரியத்தை பார்ப்போம். 2 வாசித்து கொண்டு வந்தீங்களே, அதிலே தான். பகையை சிலுவையினாலே கொண்டு அதனாலே இரு தரத்தாரையோ ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா. பகையை, அன்பானவர்களே, நாங்கள் பகை என்று சொன்னால் எங்களுக்கு பகைஞ்சன் யார் தெரியுமா? மனிதர்களா? இல்லவே இல்லைங்க. பிசாசு தான் எங்களுக்கு என்னவா இருக்கான்? பகைஞ்சனா இருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவன் தான் பகைஞ்சனாக இருக்கிறான். ஆகவே அது எப்படி செயல்படுகிறது? அது மனிதர்களுக்குள்ள கிரிகைகளை நடப்பித்து பகைகளை உண்டாக்கி ஆண்டோடத்தில் போகாதபடிக்கு, ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பூர்ணப்படாதபடிக்கு, பெற்றுக்கொள்ளாதபடிக்கு அநேக காரியங்களை இன்றைக்கு கொண்டு வந்து அவன் நிறுத்துகிறதை பார்க்க முடிகிறது. ஆகவே அன்பான சகோதரிகளே, ஒரு சகோதரன் இதோ அவர் வாழ்நாட்களிலே அவர் குடிக்காரனாய் அப்படியா இயேசுவை அறியாமல் அவர் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சகோதரன் வாழ்க்கையை கர்த்தர் எப்பொழுது மாற்றினார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இதோ அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் இன்றைக்கு கர்த்தருக்குள்ளே நிற்றை அடைந்தார். இன்றைக்கு இல்லை. அவர் சாம் ஜெபதுரை அண்ணன் அவர் வாழ்க்கையில் ஒரு சம்பவத்தை அவர் அந்த அன்றுள்ள அப்பத்திலையும் எழுதியிருக்கிறார். மாத்திரமல்ல, நம்ம சபைக்கு வந்திருந்த அப்பொழுது கூட அந்த காரியத்தை அவர் கோடிட்டு காட்டி சொன்னார். என்னது? அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் பாருங்களேன், அந்த மனிதன் குடிக்காரனும் இதோ எல்லாரும் விரோதிக்கிறவனாக பகைக்கிறவனாக இருந்தானாம். காரணம் என்னென்று சொன்னால், அவன் குடித்து விட்ட பிற்பாடு தான் அப்படியெல்லாம் என்ன பண்ணுவானா, அதை செய்வாராம் அந்த மனிதன். அப்படியா இருந்த அந்த மனிதன் இதோ அந்த வழியாய் போகும் பொழுது ஆலயம் இருக்குமா, அதை பார்த்து கொண்டு இவர் பிதற்றி கொண்டு அநேக ஏளனங்களை செய்து கொண்டு அப்படியாய் போய் வருவாராம். ஆனால் ஒரு நாள் அவர் வாழ்க்கையில் என்ன நடந்தது? இதோ அவர் உள்ளத்தில் ஏதோ ஒன்று தூண்டி அந்த ஆலயத்துக்கு போகும்படி அவனுக்கு சொல்லப்பட்டதாம். அந்த மனிதனும் குடிச்சிட்டு தான் அந்த ஆலயத்தில் என்ன பண்ணாராம், போய் உக்காந்து கொண்டு இருந்தாராம். இதோ அந்த இடத்துல அங்கே பிரசங்கம் பண்ணுகிறவர் இந்த மனிதனு குறித்து ஒன்றும் தெரியாது, யாருன்னே தெரியாது. ஆனால் அந்த ஊழியக்காரன் மூலியமாய் அவர் சொல்றாராம், பிற்பாடு என்கிட்டயே பேசுகிற மாதிரி என்னை குறித்தே அவர் சொல்கிறாருங்க, என்னை பற்றி தாங்க பேசுகிறாரு, எனக்கு தாங்க இந்த காரியங்கள் என்று சொல்லி அவருக்கு ஒரு பக்கம் கோபமும் வந்ததாம். ஆனால் இது இன்னொரு பக்கம் ஆச்சரியமாய் காணப்பட்டதாம். எப்படி இந்த மனிதனுக்கு என் வாழ்க்கை தெரியும், எப்பொழுது இது அவருக்கு இது தெரியப்பட்டது என்று சொல்லி. ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ அந்த ஜெபம் முடிந்ததாம். எல்லாம் கூட்டம் முடிந்து ஜெபிக்க போனார்களாம். எல்லாம் ஜெபித்து கொண்டு வந்தார்களாம். இவரும் அந்த இடத்துல கடந்து போனாராம். அந்த இடத்துல அந்த ஊழியக்காரன் அவருக்காக ஜெபித்தாராம். இதோ அவர் ஜெபித்து விட்டு அவர் அப்படியாக வீட்டுக்கு அவர் செல்ல ஆரம்பித்தாராம். அப்போ அவர் சொன்னாராம், நீங்கள் தயவு செய்து நாளைக்கும் இந்த கூட்டத்துக்கு வாங்க என்று சொல்லி அந்த சகோதரன் இடத்துல சொல்லும் பொழுது, நல்லது, நாளைக்கும் நான் வருவேன், ஆனால் ஒரு கண்டிஷன், ஒரே ஒரு கண்டிஷனு என்று சொல்லி அந்த ஊழியக்காரன்கிட்ட அவர் சொன்னாராம். என்ன அது? நான் பாருங்க, நான் குடிக்காமலாம் இருக்க முடியாது, நான் குடிச்சிட்டு தான் இந்த சர்ச்சுக்கு நாளைக்கு வருவேன், சம்மதமா? அந்த ஊழியக்காரன் ஒன்றும் சொல்லலையாம். அப்படியே அமைதியாக கேட்டுக்கொண்டு இருந்து அவர் வாழ்க்கையில் சரி நீங்கள் வாங்க என்று சொல்லி அந்த சாயங்காலம் அவர் போயிட்டாராம். வீட்டில் போயிட்டு அவர் வாழ்க்கையில் அடுத்த நாள் அவர் வந்தாராம். இப்போ அவர் குடிக்காரராய் வரல, அவர் முகமெல்லாம் மாறிட்டான்.
அவர் அப்படியே வெளிச்சத்தின் பிள்ளையாய், அவர் பாருங்களேன், இருளடைந்த அந்த குடிக்காரனாக இருந்த அந்த சகோனுடைய வாழ்க்கையை அந்த இரவு கர்த்தர் பேசினாராம். அவர் வாழ்க்கையில் எல்லா பாவத்தையும், எல்லா மற்ற பகைகளை, குரோதங்களை, விரோதங்களை எல்லாவற்றையும் சொல்லி, ஆண்டவரே நான் இப்படியான காரியங்களில் இருந்ததுனால என்னை மன்னியும் என்று அவர் தன்னை அர்ப்பணித்தாராம். அப்படியாய் ஒப்பு கொடுத்து அடுத்த நாள் கூட்டத்துக்கு அவர் வந்தாராம். அந்த இடத்துல வந்து அந்த ஊழியத்தில் அவர் பங்கு பெற்றாராம். இப்பொழுதும் கூட்டம் முடிந்தது. கடைசி நேரத்தில் ஜெபத்துக்கு எல்லாரும் போனாராம், இவரும் போனாராம். அந்த இடத்துல அந்த ஊழியக்காரன் பார்க்கும் பொழுது ஆச்சரியமா இருந்ததாம். காரணம் என்ன தெரியுமா? அவர் முகம் எல்லாம் பிரகாசமா இருந்ததாம். அல்லேலூயா சொல்வோமா? அல்லேலூயா. நம்முடைய முகம் எப்படி இருக்கிறது? அல்லேலூயா, அல்லேலூயா. பிரகாசமா இருந்தது. சரி, நல்லது. அப்போ என்ன நடந்ததுதான் தெரியுமா? இப்போ ஜெபித்து விட்டு அப்போ அவர் கேட்டாராம், கடைசியாக நான் போயிட்டு நாளைக்கும் வருவேன் இந்த ஆலயத்துக்கு சொல்லி அவர் போகும் பொழுது அவர் கேட்டாராம், நல்லதையா, நேற்று ஒன்று சொன்னீங்களே, ஏதோ நான் குடிச்சிட்டு தான் வருவேன் என்று சொல்லி, எவ்வளோ குடிச்சிட்டு வந்தீங்க என்று சொல்லி அந்த மனுஷனிடத்தில் கேட்டது தாமதம். கண்களில் கண்ணீரோடு அவர் சொன்னாராம், ஏங்க இயேசு உள்ளே வந்துட்டு பிற்பாடு எப்படிங்க குடிக்க முடியும்? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். உன் உள்ளத்திலே இயேசு வர நீ இடம் கொடுக்கிறாயா? கொடுத்திருக்கிறாயா? என்றைக்கும் ஆண்டவரை அறிந்திருந்தும். ஆகவே அன்பானவர்களே, தேவன் அவன் வாழ்வை மாற்றினார். ஒரு சாட்சியாய் ஆண்டவருக்காக ஒரு ஊழியனாய் அவர் மாறி ஆண்டவருடைய பணிகளை செய்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, பகைகளை, விரோதங்களை, குரோதங்களை நாங்கள் வைத்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால் கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லி எப்படி சொல்ல முடியும்? நாங்கள் சொல்லுகிறதை மற்றவர்கள் எப்படி கேட்பார்கள்? அதை கேட்டு எப்பொழுது ஆண்டவரத்தில் அவர்கள் வருவார்கள்? ஆகவே அன்பானவர்களே, இதில் தெளிவாய் சொல்லுகிறது, பகையான சிலுவையில், பகையை சிலுவையில் அவர் கொன்றார் என்று சொல்லி, அதில் ஜெயம் எடுத்தார் என்று சொல்லி. அதனால தான் பாடினோம், கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் எனது வெற்றி உண்டு. என் வாழ்க்கையில் வெற்றி தருகிற அந்த இயேசு இதோ இன்றைக்கும் எங்கள் வாழ்க்கையில் அவர் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். எங்களோடு பேசுகிற அவர் தேவனாக இருக்கிறார். நாங்கள் அவருக்கு ஒப்பு கொடுக்க, அது ஒன்று தான். அந்த மனிதன் அதை தான் செய்தார். அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆண்டவரே, என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று அவர் வாழ்வை கர்த்தர் மாற்றி விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அன்பானவர்களே, ரோமர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. என்ன அது? ரோமர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வேத வசனம் இப்படியா சொல்லுகிறது, வாசிங்க. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி. அதனால அன்பானவர்களே, நல்லா விளங்கி கொள்ளணும். நீ பாவம் செய்து கொண்டு வேதத்தில் அநேக காரியங்களை சொல்ல முடியும். 1 யோவானில் எழுதியிருக்கிறது, நீங்கள் பாவம் செய்வீர்கள் என்று சொன்னால் உங்களை மன்னிக்கிற இயேசுவண்டை வாங்கல் என்று சொல்லி. அதுக்கு என்ன பொருள்? நீ பாவம் செய்துட்டு இயேசுவண்டை வா என்று சொல்லி சொல்லவில்லை. மாறாக இதோ உன் பாவத்தை விட்டு நீ மனம் திரும்பி வரும் பொழுது அவர் உன்னை மன்னிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. சரி, இப்பொழுது இந்த ரோமர் 6:6 என்ன சொல்லப்படுகிறது? நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாத, நாங்கள் பாவத்துக்கு இனி ஊழியம் செய்யாமல் பாவ சரீரம் ஒழிந்து போகும், பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன், நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையிலே அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அதனால தான் பவுல் சொல்றாருங்க, வாழ்வது நான் அல்ல, என்னிலே இயேசு வாழ்கிறார். என்னை சிலுவையில் எனது அறைய நான் ஒப்பு கொடுத்து விட்டேன். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு யோசித்து பாருங்க, எங்கள் வாழ்க்கையில் கர்த்தரை அறிந்திருந்தும் இன்றைக்கு நாங்கள் மனம் திரும்பாமல் நாங்கள் இருப்போம் என்று சொன்னால் கடைசியாக நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த வேதத்தில் நேற்றுக்கு போன கிழமை கேட்டது போல, அது இருபுறம் கருக்குள்ள பட்டயம், அது கட்டாயம் அது காரியங்களை அது செய்துதான் முடிக்கும். நீ யாரா இருக்கலாம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒன்று சொல்லட்டும், எங்கள் வாழ்க்கையில் தேவனுக்கு இதோ இந்த நாளிலே நீ இடம் கொடுப்பாய் என்று சொன்னால் உன் வாழ்வை மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் என்னது? எடுத்து வாசிங்கள். 2 கொரிந்தியர் 5:17-18 வாசிக்கிறார்கள். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 17வது வசனமும் 18வது வசனத்தை வாசிக்கிறார்கள். என்ன அது? வாசிக்க கேட்போமா? வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:17
18 வாசிக்கிறார்கள். வாசிக்க கேட்போம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், அல்லேலூயா, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால்தான் நீ கர்த்தரோடு இருக்க முடியும். இல்லை என்று சொன்னால் நீ சொல்லிக் கொண்டு இருப்பாய், நான் கர்த்தரோடு இருக்கிறேன் என்று சொல்லி. இல்லை, ஆனால் கர்த்தரோடு நீ இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீ கிறிஸ்துவுக்குள்ளே இருக்க வேண்டும். வாசிங்க வாசிங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். அவன் புது சிருஷ்டி. அதாங்க பார்த்தோம் நாங்கள், அன்பானவர்களே, நாங்கள் பார்த்தோம், முன்ன பார்த்தோம். விருத சேதனம் ஒன்றும் இல்லை, புது சிருஷ்டிய காரியம். ஆகவே நீ புது சிருஷ்டியாய் மாற வேண்டும் என்று நீ கிறிஸ்துவுக்குள்ளே நீ வரும் பொழுது, வாசிங்க, பழையவைகள் ஒழிந்து போயின. பழையவைகள்லாம் இப்போ என்ன எண்ணம்? இந்த மாமிசத்தில் இருக்க பழைய காரியங்கள் என்ன எண்ணம்? போயிடணும், போகணும். எல்லாம் புதிதாயின. எல்லாம் புதிதாயினதான். அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாம் புதிய. பாருங்களேன், 1 2 சொல்லப்படுகிறதா? இல்லை. ஆனால் அது உங்கள் வாழ்க்கையில பூர்ணப்பட வேண்டும். அதுக்கு நீ ஒப்பு கொடுக்க வேண்டும். நாளுக்கு நாள் நீ ஆண்டவரை கெட்டி கெட்டி சேர வேண்டும். ஆண்டவரை பற்றி கொண்டு நீ போகும் பொழுது கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். ஆவியானவர் உனக்கு உதவி செய்து உன்னை எல்லா தீங்கிலிருந்தும் எல்லா நாசமோச பாவத்திலிருந்தும் உன்னை விடுவித்து அவர் காத்துக்கொள்ள போதுமானவராக இருக்கிறார். வாசிங்க 18வது வசனம் என்ன சொல்லுகிறது? இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. தேவனாலே உண்டாயிருக்கிறது. வாசிங்க. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஒப்புரவாக்குறது தெரியுங்களா? எத்தனையோ குடும்பங்கள் மத்தியில ஆண்டவர் கொண்டு போயிருக்கிறதை நான் எண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். எத்தனையோ பேர், ஒரு வாலிப மகள் செத்து போக இருந்தது. அந்த தருணத்தில் ஊழியம் செய்யும்படி ஆண்டவர் கொண்டு போய் அந்த இடத்துல அவளை ரட்சித்து ஆண்டவர் பிள்ளையாய் மாற்றினார். இன்றைக்கும் கண்ணோடு அப்படி ஞாபகமாக இருக்கிறது. எத்தனையோ குடும்பங்கள், பிரிந்து போன குடும்பங்களை ஒன்று இணைக்க ஆண்டவர் எங்களை பயன்படுத்தினதை இன்றையும் எண்ணி ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவரை உயர்த்துகிறேன். அதுபோல தான் உங்களையும் நம்மையும் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஆகவே அன்பான தேண்ட பிள்ளைகளே, அது கர்த்தராலே ஆகும் என்று சொல்லி ஆண்டுடைய வசனத்துக்கு நீங்கள் விடுவீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்வை இது தேவனுக்கு ஒப்புரவாக்கி ஆண்டுடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் உன்னை புது சிருஷ்டியாய் மாற்றி பழைய எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையில் அவர் நீக்கி போட்டு உன் வாழ்வை செழிக்க செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். கொலோசியரின் புஸ்தகம் கடைசியாக நாங்கள் பார்க்க போகிறோம். கொலோசியர் 1வது அதிகாரத்தில் 20, 21, 22 வசனத்தை வாசிக்கிறோம். நாங்கள் கேட்போமா? இது இந்த நாளில் கொலோசியர் 1வது அதிகாரத்தில் 20, 21, 22வது வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிக்க கேட்போமா? அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பார்த்தீர்களா? அந்த இரத்தத்தாலே சிந்தின அந்த இரத்தத்தாலே, வாசிமா மீண்டுமா, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. தேவனுக்கு பிரியம் எது? நாங்கள் ஒப்புரவாக்குதலை செய்கிறது தான். வாசிங்க. முன்னே அந்நியராயும், அதான் தூரம் இருந்தீங்க, அந்நியனாயும் துர்க்கிரிகைகளே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தேவனுக்கு முன்பாக நிறுத்தும்படியாக அவருடைய மாமிசத்தில் சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். தேவன் ஒப்புரவாக்கினார். அல்லேலூயா. தேவன் ஒப்புரவாக்கினார். வாசிங்க. நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினாலே உண்டாகும் நம்பிக்கை விட்டு அசையாமல் சிரமாயும் உறுதியாகவும் விசுவாசத்திலே நிலைத்தீர்ப்பீர்களானால் அப்படியே ஆகும். அல்லேலூயா.
அப்போ விசுவாசத்தில் நீங்கள் உறுதியாக என்ன பண்ணுமா? நிலைத்திருக்க வேண்டும். அதான் சொன்னேன், கடைசி மட்டும் நிலைத்திருக்கிறவனே என்னது? ரட்சிக்கப்படுவான். தேவன் ஒருவரும் புறம்பே தள்ளாதவர். அவர் ஒப்புரவாக்குதலை செய்கிற தேவன். ஆனால் எங்கள் வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த அந்த சந்தர்ப்பங்களை, வாய்ப்புகளை நாங்கள் இன்றைக்கு அதற்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவர் பிள்ளையாக நாங்கள் வாழ ஒப்பு கொடுத்து இருக்கிறோமா? அப்படி இல்லை என்று சொன்னால் வேதம் என்ன சொல்லுகிறது அதை நாங்கள் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக அன்பான தேவ பிள்ளைகளே, எபேசியர் 2ஆம் அதிகாரம் இதோ 17வது வசனத்தை வாசிப்போம். இங்கே ஒரு சமாதானம் சொல்லப்படுகிறது. அது என்ன என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். வாசிங்க, எடுத்து வாசிக்கும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கிறார்கள். வாசிப்போமா? அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கு சமீபமாயிருந்த அவர்களுக்கு சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தாராம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. சுவிசேஷமாய் உங்களுக்கும் அதனால தாங்க இன்றைக்கு எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட வந்தாங்க. அவங்க எத்தனை பேர் சொல்கிறாங்க இல்லைங்களா, யாரோ ஒருத்தர் எங்களுக்கு என்னது சுவிசேஷம் சொன்னாங்க, எனக்கு அறிவித்தாங்க, ஆண்டவரை பற்றி சொன்னாங்க. ஆகவே தான் ஆண்டவரிடத்தில் இன்றைக்கு நான் வந்து அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறோம் இல்லவா? ஆகவே அன்பானவர்களே, இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. பாருங்களேன், அது என்ன சொல்லுகிறது? மீண்டும் வாசியமா இன்னொரு வசை. அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும், பாருங்களேன், தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும், பாருங்களேன், சமீபமாய். பாருங்களேன், இன்றைக்கு ஒருவேளை இன்றைக்கு இன்னும் தூரமாக இருக்கிறாங்களே அவர்களுக்கும் சரி, இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு இருக்கிற நமக்கும், நாங்கள் தேவனிடத்தில் சமீபமாக இருக்கிறோம் என்று சொல்லுகிற நமக்கும் வாசிங்க, சமாதானத்தை சுவிசேஷமாய் அவர் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது. ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த தேவ சமாதானம், இந்த தேவ ஆண்டோடைய கிருபை எங்கள் உள்ளத்தில் வரும் என்று சொன்னால், ஒரு குடும்பத்தில் வரும் என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரும் என்று சொன்னால், அந்த மனிதனுடைய வாழ்க்கையை கர்த்தர் முற்றிலுமாய் மாற்றி விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எண்ணி பார்க்கிறேன் அன்பானவர்களே, சமாதானத்தை இழந்து போனவனாய் இதோ என் வாழ்க்கையில் அன்றைக்கு வாலிபனாய் நான் ஓடி ஓடி திரிந்து கொண்டிருந்தேன். என் வாழ்க்கையில் சமாதானமே வரவில்லை. என் தாய் தகப்பன், நான் சொன்னேன், அவர் பாரம்பரிய கிறிஸ்துவர்கள், நான் அலக்களிக்கப்பட்டவனாய் கர்த்தருக்கு இதோ நான் கிட்டி சேராதபடிக்கு அநேக காரியங்களுக்குள்ள என் வாழ்க்கையில் இருந்தது நிமித்தம் அப்படியாக அவர்கள் எங்கெங்கெல்லாம் கொண்டு போனார்கள். நான் சொல்லியிருக்கிறேன் அன்பானவர்களே, இதோ அவர்கள் கிறிஸ்துவர்களைத்தான் மந்திரம் செய்கிறவரிடத்தில் என்னை கொண்டு போனார்கள். அவன் மந்திரம் செய்து என்னை சுகப்படுத்துவான் என்று சொல்லி, இல்லவே இல்லை, இல்லவே இல்லை, சுகமாகவே இல்லை. கடைசியில் என் வாழ்க்கையில் 1988ஆவது ஆண்டு ஒரு நாள் அந்த ஆஸ்பத்திரியில் இன்றைக்கும் எண்ணி பார்க்குறேன். என்னை ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு சகோதரி மூலமாய் என்னை ஆண்டவர் தொட்டார், என் வாழ்வை மாற்றினார். அவர் பிள்ளையாய் மாற்றும்படிக்கு என்னை அன்றைக்கு தொட்டு அவர் ரட்சித்து அவரிடத்தில் சமீபமாய் வரும்படி ஆண்டவர் என்னை அழைத்த தேவனை எண்ணி நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. அதுபோலத்தான் உங்கள் வாழ்க்கையிலே, எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் தூரமாக இருந்த எங்களை கர்த்தரிடத்தில் நாங்கள் சமீபமாய் மாற இயேசுவின் ரத்தம் தாங்க. அவன் அன்றைக்கு அந்த என்ன பூஜை செய்தான், சுகமாகவே இல்லை, ஆகவே முடியாது அன்பானவர்களே. இன்றைக்கு இயேசுவின் ரத்தம், அந்த சிலுவை என் வாழ்க்கையில் இன்றைக்கு ஞாபகம் இருக்கிறது. அந்த சிலுவை என் சிரசில் நான் வைக்கும் பொழுது, இயேசுவே என்று சொல்லி நான் கூவி அழைத்த போது என் வாழ்வில் அப்போ தான் மாற்றம் வந்தது. என் வாழ்வை இயேசு மாற்றினார். அதுபோலத்தான் உங்களுடைய வாழ்க்கையை இன்றைக்கு அவர் மாற்ற போதுமானவராக இருக்கிறார். ஆகவே பூர்ணப்பட இதோ நாங்கள் முழுமையான காரியங்களை நாங்கள் மாற தேவன் இன்றைக்கு உனக்கு தருணம் கொடுத்தாரே, அதுபோல இன்னும் ஆண்டவரிடத்தில் வராது இருக்கிற, ஏன் இயேசுவை ஏற்றுக்கொண்டும் இன்றைக்கு தேவனை விட்டு தூரம் இருக்கிற அவர்கள் எல்லாரையும் ஆண்டவரிடத்தில் கொண்டு வர நாங்கள் இன்றைக்கு என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? அன்பு சகோதரி சகோதரிகளை, ஒன்று தான் அந்த சமாதானக்காரனர் உன் உள்ளத்தில் இருப்பார் என்று சொன்னால், அந்த சமாதானத்தை சொல்லும் பொழுது அவள் வாழ்க்கை மாறும், அவள் வாழ்வை ஆண்டவர் மாற்ற போதுமானவராக இருக்கிறார். ஏசாயாவின் புஸ்தகத்தில்
பாருங்களேன், இந்த சமாதானத்தை கூறுகளுடைய காரியங்கள் என்ன என்று சொல்லி 52வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் என்ன சொல்லுகிறது? எடுத்து வாசிங்களேன். ஏசாயா 52வது அதிகாரத்தில் 7வது வேத வசனம் இப்படியா சொல்லுகிறது. எடுத்து வாசிக்க கேட்போம். என்னது? சமாதானத்தை கூறி சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிற ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி ரட்சிப்பை பிரசித்தப்படுத்துகிற உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷவனும், சீயோனுக்கு சபைக்கு சொல்லுகிற சுவிசேஷம் வாசிங்க. சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேலே எவ்வளவு அழகா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சுவிசேஷம் அறிவிக்கிற அந்த பாதங்கள் எவ்வளவாய் அழகா இருக்கிறது என்று சொல்லி தேவன் கனப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஒன்று சொல்லட்டும், ஒன்று மாற்றம் இன்றைக்கு விளங்குகிறது. நான் பார்க்குறேன், ஒரு சிலர் நீங்கள் டயர்டாக இருக்கிறீங்களான்னு தெரியல. இன்னொரு பகுதியில் பார்க்கும் பொழுது ஒன்று சொல்லட்டுமா? உண்மை, இந்த வசனம் என்ன தெரியுமா பண்ணோம்? நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு எத்தனையோ முறை சொல்கிறேன். இந்த டிஞ்சர் இருக்குது பாருங்களேன், காயத்து மேலே போட்டாக்கா என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ணோம்? அது எரியும், அது எரியும், அது எரியும். இது போல் ஒரு உதாரணத்தை ஒரு வீட்டில் போய் சொன்னோம், இங்கே வந்தவங்களுக்கு. ஆனால் அவங்க காணும். இன்றைக்கு சத்தியம் சொன்னோம், ஆண்டோடைய வசனத்தை சொன்னோம். ஆனால் அவங்களுக்கு ஆண்டவர் ரட்சிப்பை அந்த இடத்துல ஒரு சந்தோஷமான காரியம், விடுதலை, சுகத்தை தந்தார். ஆனால் எங்கே? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் அன்பான சகோதர சகோதரிகளே, நாங்கள் தேவனுக்கு என்றைக்கு பூர்ணமாய் நாங்கள் விட்டு கொடுக்கிறோமோ, பூர்ணப்படுவது வேற. முதலாவது நாங்கள் என்ன பண்ணோம்? ஒப்பு கொடுக்கணும். அது பூர்ணப்படுத்துவது தேவன் செய்து கொண்டே வருவார், நீ கிட்டி சேர சேர. ஆனால் முதலாவது ஒப்பு கொடுக்கணும். என்கிட்ட ஒருத்தர் அடிக்கடிக்கு கேட்பாரு, என்னங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் சொல்கிறீங்க, அவர் ஆதி காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்லியிருக்கிறார், ஒப்பு கொடு ஒப்பு கொடு என்று சொல்லி. ஒப்பு கொடுத்ததுனா என்னது? உன் வாழ்க்கையில் நீ தாறுமாறான காரியங்கள், உன் கண் போன போக்கில், உன் கால் போன போக்கில், நீ உன் வாய் பேசுகிற வார்த்தையின்படி எல்லாவற்றையும் செய்து கொண்டு இருக்கிறாயே, இதெல்லாம் விட்டு நீ நிறுத்தி விட்டுப்பா. நீ அப்படியே ஆண்டவரிடத்தில் என்ன பண்ணு? சரணடை, ஒப்புக்கொடு, உன்னை ஒப்புக்கொடு, உன் மனைவி குடும்பத்தை ஒப்புக்கொடு. உன் வாழ்வை பூர்ணப்படுத்துவார் கர்த்தர். உங்கள் வாழ்வை, எங்கள் வாழ்வை அவர் பூர்ணப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்களேன், மீண்டும் ஒரு விஷயம் அந்த வசனத்தை வாசிமா. ஏசாயாவில் 52:7 வாசிக்கிறார்கள். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷருடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கின்றன. அல்லேலூயா. அவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறதாம். நான் இன்றைக்கு ஒரு காரியம் சொல்லட்டா? ஜெர்மன்லேருந்து நிறைய பேர் போயிட்டு சொன்னாங்க, அதில் இதிலெல்லாம் வச்சுருக்காங்க. ஐயோ, எவ்வளோ தூரம் அது, நாங்கள் ஒரு முறை போயிட்டு வரவே என்னது எவ்வளோ டயர்ட் ஆகுது. ஆனால் இந்த வயசிலும் 65 வயதிலும் அவர் ஆண்டவருடைய ஊழியத்தை அவர் போய் வந்து இந்த தேசத்தில் இதோ தேவ பிள்ளைகளுக்கு அவர் ஆசீர்வாதமாக இருக்கிறாரு. அவர் பாதத்தை நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? நான் பார்த்துருக்கிறேன். அவர் கால்கள் அப்படியான நிலையில் இருக்கும். அவருக்கு அந்த பாதத்தில் அவ்வளோ பலவீனம் இருக்கும். ஆனால் அன்பானவர்களே, அது எல்லாம் பொருட்படுத்தாமல் இயேசுவை மகிமைப்படுத்தும்படியாய் ஆண்டவர் கொடுத்த அந்த ஊழியத்தை அவர் செய்யும் பொழுது அவருடைய பாதங்கள் இதோ பலவீனமாக இருந்தாலும் கர்த்தருக்காக அவர் பலப்படுத்தத்தக்கதாக ஆண்டவருடைய பிள்ளைகளை இதோ அவர் அவ்வளவாய் நேசித்து கிறிஸ்துக்குள்ளே நடத்துகிறதை பார்த்து நான் ஆண்டவரை துதித்தது உண்டு, அவரிடத்துல சொன்னதும் உண்டு. இன்றைக்கும் சொல்லுகிறேன், அவருடைய பாதங்கள்
எத்தனை அழகுள்ளது. ஆகவே அவர் சத்தியத்தை சொல்லி என்றைக்கும் அன்பு சகோதரி சகோதரிகளே, ஆண்டவருக்குள்ள அந்த மக்கள் இது தூரமாய் இருக்காதபடிக்கு சமீபமாய் கர்த்தரிடத்தில் வந்து அடைக்கலம் கூற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனங்களை சொல்லி நடத்துகிற பாதங்கள் எத்தனை மேன்மையானது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்களும் கூட நாங்களும் கூட ஆண்டவருக்காக நாங்கள் ஓடும் பொழுது இயேசுவை அறிவிக்கும்படியாக உலகத்தில் நாங்கள் வேலை செய்ய நிறைய காரியங்கள் சொல்லலாம். நான் இப்படி கஷ்டப்பட்டேன், நான் அப்படி செய்தேன். நான் சொல்லுவேன், என் வாழ்க்கையில் 5 வயசுலேருந்து நான் வேலை செஞ்சுருக்கிறேங்க. 5 வயசுலேருந்து எனக்கு தெரியும் கஷ்டம் என்ன தெரியும். ஆனால் அன்பானவர்களே, என் வாழ்க்கையில் ஆண்டவருக்காக செய்தது தான் மேன்மை. அல்லேலூயா. கர்த்தருக்காக நான் என்னத்தை செய்தேன், அதுதான் இன்றைக்கு மேன்மையான காரியமாக இருக்கும். ஆகவே அன்பானவர்களே, இது அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற பாதங்கள் எத்தனை அழகுள்ளது என்று சொல்லி ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது. இதோ அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது கடைசியாக எபிரேயருக்கு எழுதின இது அந்த புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். 10வது அதிகாரத்தில் ஒரு காரியத்தை பார்த்து நாங்கள் ஜெபித்து ஒப்பு கொடுத்து நாங்கள் கடந்து போகிறோம். எபிரேயருக்கு எழுதின அந்த நிருபத்தில் 10வது அதிகாரத்தில் 29வது வசனத்தை வாசிக்கிறார்கள். இத்தனை செய்தியின் காரியங்கள் கேட்ட அன்பு சகோதரி சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் புதிதாய் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஒன்று சொல்லட்டும், சத்தியம் இதுதான், வேதம் இதுதான் சொல்லுகிறது. உன் வாழ்க்கையிலே துன்பங்கள், தொல்லைகள், பாடுகள் வந்திருக்கிறதா? நீ பயப்படாது. எல்லாவற்றையும் மாற்றி உன்னை ஆசீர்வதிக்க அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. என்னது? வாசிக்க கேட்போம். 10:29வது வசனத்தை வாசிக்கிறார்கள். வாசிங்க. என்னது? தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து. ஹலோ, தேவனுடைய குமாரனை என்னதான் காலின் கீழ் மிதித்து. இது யாருக்கு சொல்றது தெரியுமா? தேவனை அறிந்தும் தேவனுக்கு எதிராய் செயல்படும் பொழுது, தேவனை விட்டு பின்வாங்கி போகும் பொழுது, கர்த்தரை நோக செய்யும் பொழுது, இந்த வசனம் தெளிவாய் சொல்கிறது. யாராக இருந்தாலும் சரி, என்ன சொல்கிறது? தேவனுடைய குமாரனை காலில் மேல் மிதித்து அந்த பரிசுத்த ரத்தத்தை நாங்கள் மீண்டும் மீண்டும் என்ன செய்யறோமா? அதை மிதிக்கிறோமா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோசித்து பாருங்க. மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் பரிசுத்தம் பண்ணின உடன்படிக்கையில் ரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி. ஹலோ, உலகத்தில் எந்த மனுஷனையும் அவனை சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து விடுவிக்க ஒரே ஒரு வழி இயேசுவின் ரத்தம். அன்பானவர்களே, இயேசுவின் ரத்தம். அந்த ரத்தத்தை அறிந்திருந்தும் அதை நீங்கள் பெற்றுக்கொண்டும் அதை நீங்கள் காலையில் போட்டு மிதிப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் தெளிவாய் சொல்கிறது. என்னது? வாசிங்க. கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவர். கிருபையின் ஆவியை நீங்கள் என்ன செய்றீங்க? நிந்திக்கிறீர்கள். எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு ஹலோ பாத்திரமானாய் இருப்பாய். எருமா கொஞ்சம் பொறுமையா படிமா. கொஞ்சம் பொறுமையா படிமா. ஏன் தெரியுமா? இப்படியா கடகடன்னு படிச்சுட்டு கடகடன்னு வந்து கேட்டுட்டு அப்படியே போற தள்ளு. உங்கள் வாழ்க்கையில் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் கேட்பார். தப்பவே முடியாது. இன்றைக்கு பிரசங்கத்தில் மாத்திரம் இல்லைங்க. இப்படி என் வாழ்க்கையிலே தேவன் எப்பொழுது அழைத்தாரோ அன்றையிலிருந்து அவருடைய வசனத்தை சொல்லும்படியாய் தேவன் என்னை நடத்தி வருகிறதை எண்ணி ஒரு அற்பன், ஒரு படிப்பறிவில்லாதவன், ஒன்றும் தெரியாதவன் நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். ஆகவே வேதத்தில் யாரும் தப்பவே முடியாது. நீங்கள் தப்பி ஓட முடியாது. என்ன நடக்கிறது பாருங்களேன். அந்த வசனம் என்ன சொல்கிறது? மீண்டும் வாசிமா தயவு செய்து. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை சரி அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவனாய் இருப்பான் என்பதை சிந்தித்துப்பா. சொல்றாங்க இல்லையா? யோசிமா, சிந்திமா. ஏன் இப்படி செய்யற? ஏன் இப்படி பண்ணுற? யோசி. உனக்கு இந்த நாளில் கொடுக்கிற ஒரு வாய்ப்பு. நீ சிந்தித்துப்பா. நீ போகிற வழி
சரியா? நீ செய்கிற காரியம் சரியா? கர்த்தரை அறிந்திருந்தும் ஒருவேளை தேவனை நீ அறியாது இருக்கிறாயா? இதோ தேவன் அறியாமல் உள்ள காலங்களிலே உன்னை மன்னிக்கிற தேவனா இருக்கிறார். இன்றைக்கு நீ மனம் திரும்பி நீ ஒப்பு கொடுப்பாய் என்று சொன்னால் கர்த்தருடைய ரத்தம் உன் வாழ்க்கையிலே வெற்றிகளை இதோ இந்த நாளிலே தந்து உன்னை மேன்மையாய் வைக்க ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே தான் அன்பான சகோதர சகோதரிகளே, கொடிதான ஆக்கினை ஒன்று உண்டு. அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு நீ விலகி நீ காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய கரத்திலே வர வேண்டும். எத்தனை பெற்றோர்கள், எத்தனை ஆண்டவருடைய பிள்ளைகள், எத்தனை ஊழியக்காரர்கள் எத்தனை முறை அப்பா இப்படி செய்யாது அந்த பிள்ளைகளோடு இந்த தேசத்தில் நான் பார்க்க முடியும். அன்பானவர்களே, அந்த தாய் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு அறிவுரைகளை சொல்லி இது செய்யாது, இப்படி பண்ணாது, ஜெபம் செய், வேதத்தை வாசி, ஆண்டவருடைய சமூகத்தில் வா என்று சொல்லி அவர்கள் எத்தனை முறை போராடி சொல்லியும் நீ கேட்காமல் நீ போவாய் என்று சொன்னார். கொடிதான ஆக்கினை அது வரும். ஆனால் உங்களை பயமுறுத்த சொல்லலை. நீ கர்த்தரிடத்தில் நீ கண்ணீரோடு வருவாய் என்று சொன்னார். உன் வாழ்வை தலைக்கிலாய் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. சத்தியம் ஒன்றுதான் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒன்று தான் கர்த்தருடைய அந்த கரத்தில் நாங்கள் வரும் பொழுது அவர் எங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். ஒரு சம்பவத்தை சொல்லி இந்த நாளில் நாங்கள் எபேசியர் அந்த பகுதிக்கு 2:13-17 வரைக்கும் வாசித்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஒரு சாட்சியை கேட்டேன் கடந்த நாட்களில். அவர் ஒரு கிறிஸ்துவர் அல்ல, அவர் ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் ரட்சிப்பை அந்த இடத்துல அவர் சொன்னதை பார்த்தேன். அவர் ரட்சிப்பு எப்படியாய் வந்தது, கர்த்தர் எப்படியாய் அவர் வாழ்வை மாற்றினார், அவர் ஆண்டவருக்குள்ளே எப்படியாய் ஆண்டவர் அவர் குடும்பத்தை ரட்சித்தார் என்று சொல்லி அதை சொன்னதை நான் கேட்டு நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதுக்கு நன்றி சொன்னேன். ஆண்டவரே, இப்பேற்பட்ட சாட்சிகளை நீர் எழுப்பி வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி. ஆகவே அன்பானவர்களே, யோசித்து பாருங்க, இஸ்லாமிய சமுதாயத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொள்வது அத்தனை பெரிய சுலபமான காரியம் இல்லை. ஆனால் அவர் வாழ்க்கையில் ஆண்டவரை அவர் ஏற்றுக்கொண்டாராம். எப்பொழுது அவர் ஆண்டவரை இதோ ஏற்றுக்கொண்ட ஒரு காரியம் அவர் அவருக்கு சரீரத்தில் வந்ததாம். அவர் வியாதி ஒன்று வந்து விட்டதாம். அவர் இஷ்டத்துக்கு அவருடைய சமுதாயத்தில் எல்லாம் கல்யாணம் எல்லாம் செய்தார்களாம். அவர் அநேக காரியங்களை சொல்லி வந்தார். நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். அவர் வாழ்க்கையில் அப்படியாய் வந்து கொண்டு எல்லாம் நல்லா போய் கொண்டு இருந்தபோது இதோ திடீரென்று அவருக்கு வியாதி ஒன்று வந்து விட்டது. என்னது? சீலும் சகுதியும் நுச்சம் தலை முதல் உள்ளங்கால் வேறு. அவர் சொல்றாரு, ஒப்பிட்டு சொல்றாரு, யோபுவை சொல்றாரு. அவர் அதெல்லாம் வசனங்கள் எல்லாம் கோடிட்டு சொல்லும் பொழுது ஒரு இஸ்லாமிய சகோதரன் இயேசுவின் இந்த வேதத்தை சொல்லும் பொழுது எத்தனை இனிமையா இருந்ததுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, அப்படியாய் எனக்கு வந்து விட்டது. இதோ எல்லாராலும் வெறுக்கப்பட்டேன், எல்லாரும் ஏன் என்னாலே யார்கிட்ட போக முடியாது, நாற்றம் யாரும் கிட்ட வர முடியாது. இப்பேற்பட்ட சூழ்நிலையில எத்தனை மருந்துகள், எத்தனை ஆஸ்பத்திரிகள், எத்தனை டாக்டர்கள், எத்தனை காரியங்கள் முயற்சி எல்லாவற்றையும் செய்து எல்லா காரியங்களிலும் அவர் வாழ்க்கையில தோல்விகள் தோல்விகள் தோல்விகள், சுகமில்லை, வேதனை, கண்ணீர், இதோ நிந்தை எல்லாரும் விட்டு விலகி நின்ற அந்த நேரத்தில் அவர் வாழ்க்கையில் அன்பானவர்களே யாரோ ஒருத்தர் இயேசுவை சொன்னார்களாம். இயேசுவை அந்த சகோனுக்கு சொன்னார்களாம். இதோ அவர் தற்செயலாய் இதோ ஆண்டவருடைய சமூகத்துக்கு போனாராம். அந்த இடத்துல ஆண்டவர் பிள்ளைகள் இதோ அந்த சகோனுக்காக இயேசுவை அறிவித்து செபித்தார்களாம். நடந்தது என்ன? 10 நாளில் டாக்டர்களால் இது முடியாது என்று சொன்ன அந்த காரியத்தை அவர் அப்படியே பரிபூர்ண சுகம் பெற்று விட்டாராம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கதை சொல்லவில்லை, கர்த்தரை மகிமைப்படுத்த ஒரு நிஜ சாட்சியை சொல்லுகிறேன். அவர் வாழ்வை ஆண்டவர் மாற்றி விட்டாராம். இது அப்படியாக மாற்றி என்ன நடந்தது? அவர் மனைவியை மாற்றி விட்டார். அவர் குடும்பத்தில் இருந்த ஒவ்வொருவரையும் மாற்றி ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி இன்றைக்கு சாட்சியாய் வைத்திருக்கிறார். இன்றைக்கு எனக்கு அன்பான சகோதரி சகோதரிகளே, தேவன் அவர்
அவருக்கு தருணங்களை கொடுத்து இதோ அவரை ஆண்டவர் பிள்ளையாய் மாற்ற தேவன் அன்றைக்கு இதோ அழைத்தாரே, அதுபோல தான் இன்றைக்கு எங்களை அழைத்த தேவன் அவர் என்றைக்கும் மாறாத தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த கொடிதான ஆக்கினை எங்கள் வாழ்க்கையில வராதபடிக்கு, அந்த நீதி தண்டனை எங்களுக்குள்ள வராதபடிக்கு இன்றைக்கு ஆண்டவரே நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவரே என்னை தருகிறேன், ஆண்டவரே என் வாழ்வை மாற்றுங்கப்பா, என் வழிகளை மாற்றுங்க, நான் பிழையான காரியங்களுக்குள்ள சிக்கி இருக்கிறேன், எனக்கு விடுதலை கொடுங்க. பரிசுத்தமாய் உன்னால மாறவே முடியாது, தெரியுமா அது? ஆனால் கர்த்தர் உனக்கு பரிசுத்தத்தை தருவார். அல்லேலூயா. நான் பரிசுத்தர், அதே போல நீங்கள் பரிசுத்தம். கர்த்தர் தருவார், கர்த்தர் தருவார், ஆண்டவர் தருவார். ஆனால் நீங்கள் கர்த்தரிடத்தில் வரணும், நீங்கள் அர்ப்பணிக்கணும், ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உன் ஆக்கினைகளை, உன் தண்டனைகளை அவர் ஏற்றுக்கொண்டதை, உன் வாழ்க்கையிலிருந்து எல்லாவற்றையும் நீக்கி அந்த சகோதரனை ரட்சித்து ஆண்டவர் என்றைக்கும் சாட்சியாக வைத்திருக்கிறார். அதுபோல உங்கள் வாழ்க்கையில், எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். மீண்டும் அந்த பகுதியை வாசித்து எபேசியர் 2:13 17 முடிய வாசித்து நாங்கள் ஜெபித்து நாங்கள் அப்படியா கடந்து போகிறோம். எடுத்து வாசிங்க சீக்கிரமாய். முன்னே தூரமாயிருந்த நீங்கள், முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனாகிய இரு தரத்தாரையும் ஒன்றாக்கி நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமல் அவர் வந்து தூரமாக இருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அல்லேலூயா. அந்த சாட்சியில இன்னொன்று மறந்துட்டேன், என்ன தெரியுமா? அவர் ஆண்டவருக்குள்ள வந்துட்டாரு, ரட்சிக்கப்பட்டாரு, எல்லாம் பண்ணார், ஊழியம். ஆனால் அவர் தன் மாமியாரை மன்னிக்காத இருந்தாராம், பகையா இருந்தாராம், அவர் விரோதித்து கொண்டு இருந்தாராம். ஆனால் தேவன் ஒரு முறை அவர் உள்ளத்துல பேசினாராம், மகனே நீ என் மகன் அல்லவா, நீ இப்படி இருக்கலாமா என்று சொல்லி அவர் உள்ளத்தில் உடைக்கப்பட்டவராய் அவர் என்ன பண்ணாராம் தெரியுமா? அவங்க தான் பிழை செய்தது, அவங்க தான் தாறுமாறாக நடந்தது. ஆனால் இப்பொழுது இவரே போய் அந்த இடத்துல சமாதானமாகும்படி போனும்போது அவர் கண்ணீர் விட்டு அழுது, இல்லை நான் தான் தவறு செய்தேன் என்று சொல்லி ஒப்புரவானார்களாம். இன்றைக்கு கர்த்தரோட ஒப்புரவாகமா எல்லாரும் எழுந்து நின்று இன்றைக்கு அன்பு சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில், எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இன்றைக்கு உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் அவர் மாற்ற போதுமானவராக இருக்கிறார். எல்லா துக்கங்களையும் அவர் சந்தோஷமாய் மாற்றவே இயேசு சிலுவையில் அவர் வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் ஒரு பாடல் 176வது பாடல் ஜெபத்தோட்ட ஜெயகீதங்களில் இருக்கிறது. 176வது பாடலை பாடப்போகிறோம். அன்பானவர்களை, இந்த பாடல் பாடும் பொழுது தயவு செய்து ஒப்பு கொடுப்பீங்களா? உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இன்றைக்கு பெரிய காரியத்தை செய்யத்தக்கதாக, ஆண்டவரே கொடிதான ஆக்கினை தண்டனைகள் எனக்குள்ள வராதபடிக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை தப்புவீங்க ஆண்டவரே. ஆண்டவரே இன்றைக்கு என் வாழ்வை ஆண்டவரே மீண்டும் ஒரு விஷயப்பா என்னை நான் தருகிறேன் என்று சொல்லி எல்லாரும் கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதிய காரியங்களை உனக்கு செய்திடுவார், அது இன்றைக்கே செய்வார், இன்றைக்கே நீ காண்பாய் என்று ஆண்டவருடைய பாடல் சொல்லுகிறது. நாங்கள் எல்லாரும் எழுந்து நின்று நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் இதோ இந்த நாளிலே கர்த்தர் தொட போகிறார். கர்த்தருடைய பிரசன்னம் எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை எல்லாரும் கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதிய செய்திடுவார், இன்றே நீ உங்கள்
கலங்கிட வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற உமது ரத்தத்தை ஆண்டவரே சிலுவையில் அப்பா ஒப்பு கொடுக்கிறே ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே ஒவ்வொருவரையும் அப்பா நீ தொடுவீராக. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே எல்லா துக்கத்தையும் ஆண்டவரே நீ சிலுவையில் ஆண்டவரே எங்களுக்காக ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. அப்பா சந்தோஷமாய் மாற்றுவீராக ஆண்டவரே. கண்ணீரை துடைப்பீராக. வேதனைகளை மாற்றுங்க. சாபங்களை நீக்கி போடுங்க. கர்த்தர் நீ அப்ப செய்கிறமைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே இன்றைக்கும் சுவாமி கண்ணீரோடு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் அப்பா இதோ இந்த நாளில் ஆண்டவர் இந்த ரத்தத்தால் ஆண்டவர் ஒரு கிட்டி சேர ராஜா நீ கிருபையாக இறங்கும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவர். கண்ணீரை தொடங்கப்பா. வியாதி வேதனைகளை மறை செய்யுங்கப்பா. நீர் அற்புதர் அல்லவா அப்பா. இப்பொழுது நீர் அப்படி செய்து ஒவ்வொருவரையும் மகிழ செய்ய போகிறமைக்காக கோடான கோடி நாங்கள் நன்றி சொல்கிறோம். நன்றி சொல்கிறோம். நன்றி சொல்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தர் செய்த அற்புத அதிசயங்களுக்கு இப்பொழுது நன்றி ஆண்டவரே. நன்றி அன்பின் ஆண்டவரே. இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் ஆண்டவரே ஒருவரையும் புறம்பே தள்ளாமல் ஆண்டவரே எல்லாரையும் ராஜாவே உமது ஆண்டவரே நித்திய ஜீவனுக்காக அழைத்திருக்கிறபடிக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே அப்பா கொடிதான தண்டனைகள் இவளுடைய வாழ்க்கையில் வராதபடிக்கு ஒப்பு கொடுக்கிற மகன் மகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இன்றைக்கு உமது ரத்தத்தாலே சுத்திகரித்து புது சிருஷ்டிகளாய் நீ மாற்றி ஆசீர்வதிக்க அப்பா ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீர் அப்படி செய்கிறமைக்காக கோடி நன்றி ராஜா. வந்த ஒருவரும் வெறுமையே போகாதபடிக்கு எல்லாரும் கர்த்தருடைய கிருபை ஆசீர்வாதத்தை சந்தோஷ சமாதானத்தை பெற்று செல்ல உதவி செய்யும். எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு ராஜாவின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கரங்களை